போகும் என் வாழ்வு நன்றிலை உனக்கெனில் எனக்கும் தானே. வாழ்வில் செம்மையை செய்யும் தமிழுக்கும் நடுவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த கட்டுரை போட்டிக்காக கொடுக்கப்பட்ட தலைப்புகள் பலவும் என்னை சுற்றியே சொல்வதை போல் உணர்ந்த நான், வறுமை என்ற தலைப்பு மட்டுமே பல எல்லைகளை கடந்து சமுதாயத்தை சார்ந்த பெரும் பிரச்சனையாக இருப்பதாக உணர்ந்தேன். முதலில் இந்த தலைப்பில் என்னால் கட்டுரை எழுத முடியுமா என தயங்கினேன். 5 வயதில் தொடங்கி ஒவ்வொரு குரலையும் அம்மா எனக்கு கதைகள் மற்றும் நிகழ்ச்சிகளின் மூலம் சொல்லிக் கொடுத்ததும், 7 வயதில் 1330 குரல்களையும் பொருளோடு சொல்லி முடித்ததும் தான் நினைவுக்கு வந்தது. இந்த நினைவு கொடுத்த ஊக்கத்தை கொண்டு வள்ளுவத்தின் வழியில் வறுமையை உற்று நோக்க தொடங்கினேன். இளைக்காடர் என்னும் சித்தர் கடுகை துளைத்து என்றும், ஔவையார் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்றும் திருக்குறளை போற்றுகின்றனர். கடல் அளவு செய்திகளை கையளவில் அடக்கிய திருக்குறள் எனும் அறிவு பெட்டகம் வறுமையை பற்றி என்னதான் சொல்லி இருக்கிறது என தேடினேன். எனது தேடலின் வெளிப்பாட்டை இந்த கட்டுரை. எனது கட்டுரையின் சிறப்புகளை 2 பகுதிகளாக பிரித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முதலில் வள்ளுவர் வறுமை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, வறுமையை ஒழிப்பதற்கான வழிகள் வள்ளுவத்தில் என்னென்ன இருக்கின்றன. உண்ண உணவு, உடுத்த உடை, உடந்த வீடு ஆகிய அடிப்படை தேவைகள் கூட இல்லாத நிலையே வறுமை. இதன் வழியை நன்கு உணர்ந்த வள்ளுவர் அதை பற்றி நல்குரவு என ஒரு முழு அதிகாரத்தையே எழுதியிருக்கிறார். அந்த அதிகாரத்தின் முதல் குறளிலேயே வறுமையை விட இந்த உலகத்தில் கொடியது வேறு எதுவும் இல்லை என்பதை அழித்து சொல்கிறார். வறுமை எப்பாற்பட்டது என்பதை அதை அனுபவிக்காதவனிடம் எப்படி பகிர்ந்து கொள்வது என்று யோசித்திருக்கிறார் வள்ளுவர். நெருப்பினுள் துன்றனுமாகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாழறிது எனும் குறளில் அதற்கு பதில் சொல்கிறார். நெருப்பால் வரும் வழியை விட கொடியது வறுமையால் வரும் வழி என்கிறார். இங்கு முந்தையிர் கூழை பலர் மொய்த்து குடித்து பசித்து கிடந்தோம் என்று பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகள் தான் நினைவு கூறுகிறது. வறுமையின் தாக்கம் எவ்வளவு தூரம் தான் செல்லக்கூடும். பணம் பாதாளம் மட்டும் பாயும் என்றால், வறுமையோ வானத்தை கிழித்துக் கொண்டு ராக்கெட்டாகவே பாய்கிறது. டெல்லியில் பணக்காரனை ஒப்பிடும்போது ஏழைக்கு சுத்தமான காற்று கூட கிடைக்கவில்லை என்று சொல்லும் நியூயார்க் டைம்ஸ் அறிவறிக்கை என்னை திணற செய்தது. இதைதான் இன்மை என ஒரு பாவி மறுமையும் இன்மையும் இன்றி வரும் எனும் குரலில் சொல்கிறார். வறுமை வந்து விட்டால் அடிப்படை சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு ஆகிய எல்லாவற்றையும் தாக்கி இந்த தாக்கம் தலைமுறைகளுக்கும் தொடரும் என்கிறார் வள்ளுவர். வறுமையில் இருக்கும் ஒருவனை இந்த உலகம் எப்படி மதிக்கும். ஏழை சொல் அம்பலம் மேலாது என்று சொல்லுவதுண்டு. இதை நன்குணர்ந்த வள்ளுவர், நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோழ தரும் எனும் குறளின் மூலம் காலம் காலமாக நீளும் வர்க்க போரை நினைவூட்டுகிறார். இப்படி வள்ளுவம் வறுமையை பல கோணங்களில் அலசி ஆராய்ந்திருக்கிறது. இவ்வளவு கொடிய வறுமையை போக்குவதற்கு வள்ளுவம் வழி சொல்லாமலா போயிருக்கும். வறுமையை போக்குவதற்கான வழிகளை போகிற போக்கில் பல அதிகாரங்களில் அள்ளி வீசி இருக்கிறார் வள்ளுவர். வறுமையை போக்க ஆளும் அரசு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வணிகர்கள் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், பொதுமக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உழவை எப்படி மேம்படுத்த வேண்டும் என பல வழிகளில் காட்டியிருக்கிறார் வள்ளுவர். மக்கள் நலன் மீது அக்கறை கொண்ட ஊழலற்ற அரசால் தான் வறுமையை விரட்ட முடியும். மக்கள் ஏழ்மையில் வாடும் நிலை வந்தால் ஆளும் அரசன் நாசமாய் போகட்டும் என்று இறந்தும் உயிர்வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஈற்றியான் எனும் குறளின் மூலம் வசவு பாடுகிறார் வள்ளுவர். கலப்படமோ பதுக்களோ இல்லாத சரியான விலையில் நடக்கப்படும் நேர்மையான வியாபாரம் மக்களின் அடிப்படை தேவைகளை எளிதில் தீர்க்கும். இந்த நேர்மையை எவ்வாறு வலியுறுத்துகிறார் ஐயன்? வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம் போல் செய்யும். கட்டுப்பாடான பணவீக்க விகிதமும் நேர்மையான வர்த்தகமும் ஏழை பணக்கார இடைவெளியை குறைத்து வறுமையை நீண்ட தூரம் விரட்டிவிடும். உழவும் தொழிலும் செழித்தால் அடிப்படை உற்பத்தி பெருகி பொருளாதாரம் சீராகி வறுமை குறையும். சுழன்றும் ஏற்பின்னதுலகம் எனும் குறளில் உலகமே உழவு பின்தான் செல்கிறது என்று உழவின் முக்கியத்தை விவரிக்கிறார் வள்ளுவர். தொழில்நுட்பத்தின் உதவியுடன் உழவையும் தொழிலையும் மேம்படுத்த வேண்டும். ஈகை வறுமை நோய்க்கு மருந்தாவதோடு கொடுப்பவர்களுக்கும் இன்பத்தை தருகிறது. அச்சார் அழிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொழுவை பொழி எனும் குறளின் மூலம் ஈகையை ஊக்கப்படுத்துகிறார் வள்ளுவர். ஆண்டிப்பட்டி, அமெரிக்கா என பாராமல் எங்கும் பரவி கொண்டிருக்கும் கொடுமை வறுமை மட்டும்தான். எனது உலக பார்வையை விரிவாக்கி வறுமையையும் அதற்கான தீர்வுகளையும் தெளிவுபடுத்தி இருக்கிறது நான் படித்த வள்ளுவம்.
வள்ளுவத்தின் வழி நின்று வறுமையை விரட்டுவோம். வாய்ப்பிற்கு நன்றி. மணிவண்ணன் ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாம். ஒரு நொடி தரீங்களா? நம்ம மதிப்பெண் போட்டுட்டு தொடங்கலாம், இல்லாட்டா அப்புறம் மறந்துடுவேன். வணக்கம். மிகச் சிறப்பாக பேசினீர்கள், நன்றாக தமிழை உச்சரித்தீர்கள், அதற்கு பாராட்டுகள். உங்கள் கட்டுரையும் சிறப்பாக இருந்தது. இந்த கட்டுரையை தயாரிப்பதற்கு உங்களுக்கு யாராவது உதவினார்களா? எனக்கு தமிழ் ஏதாவது தெரியலன்னா வார்த்தைகள்லாம் அம்மா கிட்ட நான் நிறைய பேசுவேன். நாங்க தமிழ்ல தான் நிறைய பேசுவோம். அம்மா தான் எனக்கு தமிழ், திருக்குறள் அந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் உதவுனாங்க. ஆனா என்னோட கருத்துக்கள்லாம் என்னதுதான். கருத்துக்கள் உங்களதுதான். இதுக்கு துணை நூல்கள் ஏதாவது ரெஃபரன்சஸ் பாத்தீங்களா உங்களுடைய கருத்துக்கு? அந்த கதை ஒண்ணு இருந்துச்சு. ஒரு நிமிஷம் மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பா. அந்த சோப்பு டப்பா கதை வந்து நான் வந்து வெளில இருந்தா படிச்சேன். ஆமா. அதுக்கப்புறம் அந்த நியூயார்க் டைம்ஸ் அறிவறிக்கை வந்து நான் வந்து பார்த்தேன், இணையதளத்துல தான் பார்த்தேன். அந்த மாதிரி சில அதுலயே எழுதியிருக்கேன் எங்க பார்த்தேன்னு. சரி, இப்போ திருவள்ளுவர், திருக்குறள் இதை பத்தி உங்கள் பள்ளியில் இந்தியர்கள், தமிழர்கள் அல்லாத பிற மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு சிறிய அறிமுகம் செய்ய வேண்டும். ஒரே ஒரு நிமிடம். என்ன செய்வீங்க? எப்படி சொல்லுவீங்க? English. Thirukkural is a set of poems that preach goodness and how to live your life. There are 1,330 two-line poems split into 3 different categories. Three different categories. The first one says how to live your life and how to be righteous. The second one is more about how you should act in a social situation, how kings, ministers, and how you should manage your money. The third one is about love. Even though it was written 2,000 years ago, it is very relevant today. To today, there's a lot of things you can learn from it, and it's in the language Tamil, which is a very old language, and it's split into sections of 10, and there's 133 sections of 10, and the sections of 10 are labeled, and whatever thing you wish to excel at or learn about, even if you might doubt that something so old can have something so relevant and so easy to understand to such a modern audience, but you will definitely find it there. Okay, thanks. சிறப்பா சொன்னீங்க. இப்போ உங்கள் கட்டுரை தொடர்பாக சில கேள்விகள். ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்பது பழமொழி. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றதுன்னு? ஏழை சொல் அதற்கு இணையான ஒரு திருக்குறளை நீங்க மேற்கோள் காட்டிருக்கீங்க, அது என்ன? நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்குழந்தால் சொற்பொருள் சோர்வு தரும். சரி.
நீங்க இன்னொரு குறளை நீங்க மேற்கோள் காட்டினீங்க, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். உலகியற்றியான் அப்படின்றத வந்து நீங்க அரசன் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, ஏன்? ஏன்னா அவரு வந்து அரசன் தான் சொல்லிப்பாரு. நிறைய மொழி நிறைய உரை எழுதினவங்களாம் போட்டிருக்காங்க. ஆனா வந்து நான் அரசனும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து அவ்வளவா இன்றைய காலத்துல அவ்வளவு அரசனால் ஆளப்படுற இடங்கள் நிறைய இல்ல. அரசும் அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அரசன் மற்றும் அரசு. அரசன் அரசு மட்டும் போதுமா, இல்ல பெருநிறுவனங்கள் ஆளுமை செலுத்தும் உயர்குடிகள் அவங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கா? யார் வந்து அதிகார பதவியில இருந்தாலும் அவங்க எல்லாம் பண்ணணும். இது வந்து பெருமையா ப்ராடர் ஸ்கேல்ல இந்த அரசுன்னு போட்டிருக்கோம். ஆனா அவங்க கீழே அரசுக்கு கீழே இருக்க அதிகாரி பதவியில இருக்கவங்க எல்லாரும் இதை வந்து இதை வந்து பின்பற்றணும். சரி. வறுமையை தணிப்பதில் ஈகை ஒப்புரவு இரண்டும் பயன்படும். ஈகைக்கும் ஒப்புரவுக்கும் என்ன வேறுபாடு? ஒப்புரவுக்கு திருப்பி இது சொல்றீங்களா? இல்ல, நீங்க திருக்குறள் நீங்க படிச்சிருக்கீங்க, ஒப்புரவுன்ற அதிகாரம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆமா. இல்லையா? இதை நான் எடுத்து இது ஸ்பெல்லிங் பீ மாதிரி நான் எடுத்து கொடுக்க வேண்டாம்னு பாக்குறேன். ஏன்னா சொல்லிட்டேன்னா உங்களுக்கு தெளிவா விடை சொல்லிடுவீங்க. அதனாலதான் வந்து உங்களுக்கு திருக்குறள் நீங்க படிச்ச அளவுல உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு சொல்லுங்க. ஈகைனா என்ன தெரியலையா? ஈகைனா என்ன தெரியும். நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கும்போது கொடுக்கறது வந்து ஈகை. ஒப்புரவு வந்து ஈகை வந்து நம்ம சுயநலம் இல்லாம கொடுக்கறது. எதுவும் பின்னாடி எதிர்பார்க்காம அவங்க நலனுக்கே கொடுக்கறது. சரி, ஒப்புரவு உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்றேன். இப்போ அதுக்கு ஆங்கிலத்துல பிலாந்திரபி அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒப்புரவு வந்து நிறைய இருக்கும். ஈகை வந்து யார் வேணா பண்ணலாம். பிலாந்திரபி வந்து நிறைய இருக்கவங்கள தான் பண்ண முடியும். அப்புறம் இது திருவள்ளுவருடைய பார்வையில் வறுமைக்கு காரணம் வறியவர்களா இல்லை மற்றவர்களா, ஏன்? வறியவர்கள் தான் காரணம்னு அப்படி எங்கேயும் சொல்லல. நான் வந்து நிறைய நான் வந்து எடுத்த குறிப்புகளும் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. வறியவர்கள் வந்து அவங்க தான் அதுக்கு மத்தவங்க பண்ணதோட விக்டம்ஸ். வறியவர்கள் சில இடத்துல இந்த உழவு வறியவர்கள் தான் அந்த உழவு பெரும் நிறுவனங்கள்லாம் அவங்களோட குட்டி குட்டி நிலங்கள்லாம் எடுக்கிறதுனால பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து அவங்க எதுவும் பண்ணல. அதனாலதான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல. அவர் வந்து வறியவர்கள் நிஜமான புரிஞ்சுக்கிட்டு அவங்க எதுவும் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி திருக்குறள் எழுதியிருக்காரு. இப்போ வறியவர்கள் வந்து அவர்களுடைய கல்லாமையாலோ இல்லை போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாலோ அல்லது சோம்பை திரிவதாலோ அவர்கள் வறியவர்களாக இருந்தால் அவர்கள் அதற்கு பொறுப்பில்லை அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு வள்ளுவர் வந்து மத்த இதுல வந்து அந்த மாதிரி பழக்கங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது வந்து வறுமைக்குன்னு இதுவா பண்ணல. ஆனா நான் என் கருத்துன்னு வந்து அது அவங்களோட காரணம் தான். ஆனா நான் சொன்ன மாதிரி தலைமுறைகளுக்கும் இது ஆகல. அதனால அவங்களோட இதனால அவங்கள உதவி செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அவங்க நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அவங்களோட தலைமுறைகளுக்கும் அது பாதிக்கும். நீங்க எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க? நான் வந்து 9வது போறேன். 9ஆம் வகுப்பு. 9ஆம் வகுப்புக்குள்ள திருக்குறளை இந்த அளவுக்கு கற்றுக்கொண்டு இதெல்லாம் கடினமான கேள்விகளை வந்து ரொம்ப சிறப்பாகவே கையாண்டிருக்கீங்க. பாராட்டுகள். அடுத்த நடுவர் உங்களை கேள்வி. இளங்கோவன். நல்லதுங்க. மிகச் சிறப்பாக கட்டுரை எழுதியிருக்கீங்க ஆர்த்திகா, பாராட்டுக்கள். அதாவது வறுமைனா என்னன்னு மட்டும் சொல்லாம வறுமையை ஒழிப்பது எப்படிங்கிற வகையில சிந்திச்சது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது முன்னோக்கு பார்வைன்னா சொல்லுவேன் நான். அந்த வகையில பாராட்டுக்கள். முதல்ல நான் கட்டுரைகளை பத்தின கேள்விகள் கேட்கிறேன், அப்புறம் வந்து பொதுவான கேள்விகளுக்கு போகிறேன். இந்த கட்டுரை வந்து ரொம்ப அழகான ஒரு தமிழ் எழுதியிருக்கீங்க. இது வந்து
ஒரு நல்ல தமிழ் புலமை பெற்றவர்கள் அவங்க வந்து அந்த அளவில் எழுதியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதுக்கு வந்து எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு அழகாக எழுத முடிஞ்சது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி உங்களால் முடிஞ்சது? நான் வந்து 4 வயசுல இருந்து எழுத, படிக்க, பேச, கேட்க எல்லாம் கத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஆ திருக்குறள் மூலமா தான் இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு நல்லா நெறைய தெரியும். திருக்குறளுக்கு படிக்கிற உரை, அதெல்லாம் அ இதெல்லாம் நான் வந்து ஆ பல ஆண்டுகளா வந்து இந்த வார்த்தை என்ன அப்படின்னு கத்துக்கிட்டு, நான் வந்து ந திருக்குறள் படிக்கிறது, வேற புத்தகங்கள் படிக்கிறது ஆ அதெல்லாம் மூலம் வந்து ஆ நான் வந்து பல வார்த்தைகள கத்துக்கிட்டேன். ஆனா இன்னும் வந்து நான் நெறைய கத்துக்கணும்னு நம்புறேன். நான் நான் நம்புறேன். நல்லது. மேகலா, நீங்க அடுத்த கேள்வி கேட்கறதுல நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி போலாமா? அப்படின்னு சரியா வருமா? இல்ல நான் முழுக்க கேள்வி சொல்றேன். எப்படி வேணாலும் போலாம். அத்விகா, மத்தவங்க சொன்னதுதான் நானும் வழிமொழிய விரும்புறேன். ரொம்ப சிறப்பா நீங்க உங்க கட்டுரையை எழுதியிருக்கீங்க. இளங்கோவன் ஐயா இப்ப கட்டுரை தொடர்பான கேள்வி கேட்டதுனால நானும் அதை ஒட்டியே கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ஆரம்பிக்கும் பொழுதே திருக்குறளை பத்தி சொல்லும் பொழுது இதுல ஒரு பழம், 2 மரங்கள், முப்பால் அப்படின்னு அந்த ஒரு வரிசையில போயிருக்கீங்க. அந்த ஒரு பழம் 2 மரங்கள் என்னென்னு சொல்ல முடியுமா? அந்த பொருள்கள் வரக்கூடிய திருக்குறள் தெரிஞ்சா சொல்லுங்க. நெருஞ்சி பழம், அதுக்கப்புறம் மூங்கில், ஆ அதன் பிறகு மூங்கில், அதுக்கப்புறம் பனைமரம். எனக்கு திருக்குறள் இப்போதைக்கு என்னால ஞாபகப்படுத்திக்க முடியல. மன்னிச்சுக்கோங்க. அப்படியா? சரி. முப்பால் அப்படிங்கிறது என்ன? முப்பால் வந்து 3 பால்கள் இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதுதான் வந்து திருக்குறள்னு அத கூப்பிடுறதுக்கு முன்னாடியே 1812ல வந்து அத முதல்ல வெளியிடும்போது, தமிழ்ல வெளியிடும்போது அத முப்பால் தான் கூப்பிட்டாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். அப்புறம் இன்னொன்னு போட்டிருக்கீங்க, இக்காலத்திலும் 9.2% மக்கள் கடும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது அந்த அந்த டேட்டா உங்களுக்கு எங்க படிச்சீங்க? எப்படி தெரிஞ்சீங்க? எனக்கு வந்து இணையதளத்துல எந்த இதுல கண்டுபிடிச்சேன்னு தெரியல. ஆனா வந்து நான் 2, 3 இடத்துல பார்த்து, அதுதான் வந்து நெறைய இந்த மாரி அந்த புள்ளி கிட்டத்தட்ட அதான் நெறைய இருந்துச்சுன்னு பார்த்தேன். அதனால அதுதான் எழுதினேன். நீங்க கேளுங்க. சரி. வறுமையை பத்தி நிறைய செய்திகள் இதுல நீங்க சொல்லியிருக்கீங்க. வறுமையை விட கொடுமையானது வறுமைதான் அப்படின்னு வள்ளுவரே அடிச்சு சொல்லியிருக்கிறாரு. வறுமையில பலவிதம் இருக்கு. இப்ப மணிவண்ணன் ஐயா சொன்ன மாதிரி நாமே நம்முடைய கெட்ட பழக்கங்களினாலே தேடிக்கொள்ளக்கூடிய வறுமை, அல்லது நல்ல சில தொடர்ந்து கொடை செய்தவர்கள் கூட காலப்போக்கிலே வறுமை அடைவார்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம புராணங்கள் எல்லாம் படிக்கிறோம். இளையான்குடி மாறநாயனார்னு வரும்போது அவர் மற்றவங்களுக்கு கொடுத்தே ஏழையானார் அப்படிங்கிற மாதிரி நல்ல செயல்கள் மூலமாகவும் வறுமை அடைந்தவர்கள் உண்டு. சில வறுமை அது அறத்துக்கு புறம்பான வறுமையாக இருக்கிற பொழுது அது வீட்டில் இருக்கிற தாயாரால் கூட பொறுத்து கொள்ளப்பட முடியாத ஒன்று அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒரு திருக்குறளும் இருக்கு. அந்த திருக்குறளை சொல்ல முடியுமா? நீங்க நீங்க சொன்ன திருக்குறள் வந்து படிச்ச ஞாபகம் இருக்கு. ஆனா அது சரியா என்னால இப்போ எடுத்து சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? அது உங்களுக்கு நினைவுக்கு வரல? அது அறஞ்சாரா நல்குரவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். அறத்திற்கு புறம்பான வறுமையை ஒருவன் அடைந்தான் என்றால் அவனுடைய தாய் கூட அதை சகித்துக் கொள்ள மாட்டாள், அவனை புறக்கணித்து விடுவாள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதனால வறுமைங்கிறது எந்த அடிப்படையில வருது அப்படிங்கிறது முக்கியம். சரியா? இளங்கோவன், நீங்க கேளுங்க. வறுமை, நீங்க வந்து இன்மையின் இன்னாதது யாதெனின் அப்படின்ற அந்த குறள் அருமையா கண்டுபிடிச்சு போட்டிருக்கீங்க. அது ரொம்ப பாராட்டுக்குரிய திருக்குறள். ஆனா திருவள்ளுவர் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த இன்னாதது அப்படின்றத வந்து பயன்படுத்துவார். அவர் அந்த எடுத்துக்கொண்ட அந்த அதிகாரம், அந்த அதிகாரத்தினுடைய பொருளை வந்து சிறப்பாக இன்னும் வலியுறுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இதை விட கூடியது எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இதை விட சிறப்பானது எதுவும் இல்லை, அதாவது அந்த இடத்துல அது வந்து சிறப்பானது அப்படின்னு சொல்றதுக்காக அந்த மாதிரி இன்னாதது அப்படிங்கிற வகையில வேற எதுனா குறள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வேற ஏதாவது இன்னாதது அப்படின்னு சொல்லியிருக்காரா? இப்போ எதுவும் ஞாபகம் சாரி. பரவாயில்ல. என்ன சொல்றாருன்னா, சாதலின் இன்னாதது, அது தெரியும் இல்லையா? அந்த குறள் தெரியுமா? ஆமா, சாகிறதை விட கொடியது. சாதலின் இன்னாதது அதுவும் இனிததும் இனிது அதுவும் ஈதல் இயையாக் கடை. இனிதது இயையாக் கடை அப்படின்னு சொல்றாரு.
ஒருவனால ஈகை செய்ய முடியலன்னா சாவதை விட கொடுமையானது எதுவும் இல்ல. அது கூட பரவாயில்ல. எப்பனா ஒருத்தனுக்கு உன்னால ஒண்ணும் கொடுக்க முடியலன்னா சாவதே மேல் அப்படிங்கிறார். இது கொஞ்சம் கோபமாக சொல்லுகிறார். வந்து ஒரு வறுமையை ஒழிக்கிறதுக்கு நீங்க பல வழிகள் சொல்லிருக்கீங்க இல்லையா? ஈகை. அதுல ஈகை வந்து அவர் எவ்வளவு சிறப்பா சொல்றாரு. ரொம்ப அழகா கண்டிப்பா ஈகை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் அழுத்தி கோபத்தோடு சொல்லுகிற, அறச்சீற்றத்தோடு சொல்லுகிற குரல் இது. அப்புறம் உங்களுடைய கேக்குறீங்களா நீங்க இளங்கோவன்? நீங்க கேளுங்க. நீங்க உங்க கட்டுரையினுடைய இறுதி பகுதியில ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. திருக்குறளினுடைய பல கருத்துக்கள் நமக்கு இந்த காலத்திலும் ஏற்புடையதாக இருந்தாலும் சில கருத்துக்கள் ஒவ்வாதவையாகவும் இருக்கின்றன அப்படின்னு. அப்படி நீங்க திருக்குறள்ல ஒவ்வாத கருத்துக்களாக கருதுபவை ஏதாவது இருந்தா அதுல 1-2 சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியும். இது வந்து ரொம்ப பழசு. திருக்குறள் வந்து ரொம்ப பழசு. நிறைய பெரிய அறநூலா இருந்தாலும் சில இடங்கள்ல வந்து நம்ம இப்போ நினைக்கிறதுக்கு வந்து ஈடுபடாத 2-3 சொல்லியிருக்காரு. ஒண்ணுதான் இப்போதைக்கு ஞாபகம் இருக்கு. தெய்வம் தொழால் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு அதிகாரம் ஞாபகம் இல்லை. ஆனா வந்து இல்லறவியல அறத்துப்பாடல சொல்லியிருக்காரு. அது வந்து தெய்வம் கூட கடவுளை கூட வழங்காம கணவனை வழங்கினா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பெண்ணுக்கு வந்து நிறைய உரிமை கொடுத்திருக்க இந்த இக்காலத்துல வந்து அது வந்து சரியா ஈடுபடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உண்டிதானா இல்ல வேற ஏதாவது திருக்குறள் இருக்கா அந்த மாதிரி? அந்த மாதிரி சில இருக்கு. ஆனா அதுதான் வந்து ரொம்ப பெருசா நான் அப்ப படிக்கும் போதே இந்த மாதிரி 2-3 இடத்துல கேள்வி கேட்டேன். இதுதான் நான் ரொம்ப பெருசா ஞாபகம் இருக்கு. அது நான் வந்து வளரும் போது இந்த மாதிரி புது செய்திகள்லாம் கேட்கும்போது பெண்ணியல் அந்த மாதிரி செய்தியெல்லாம் கேட்கும்போது இதான் வந்து எனக்கு மனசுல கொஞ்சம் இருந்துச்சு. ஆத்விகா, இந்த குறளுக்கு இன்னொரு பார்வையும் இருக்கிறது, தற்கால பார்வை. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை. பெய் அப்படின்னா ஒரு மழை பெய்யுவது போல, உடனடியாக செய்வது போல, ஒரு தெய்வத்தை கூட வணங்காத ஒருத்தி ஒரு கணவனை வணங்குகிறாள் என்றால் அந்த கணவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு கணவனுக்கு இலக்கணம் வகுப்பதாகத்தான் அதை தற்காலத்துல எடுத்துக்கிறோம். அவர் அப்படி என்ன சொன்னாருன்னு சொல்ல முடியாது. ஆனா தற்காலத்துல வந்து நம்ம வந்து ஒரு கணவனை தான் ஒரு மனைவியை வணங்கினா உடனே அவளுக்கு வந்து கற்பக்கரசினா சொன்ன உடனே மழை பெய்யும்ன்றது வந்து பிற்போக்குத்தனமாக இருக்கும். ஆனா இதை வந்து ஒரு கணவனுக்கான இலக்கணமாக எடுத்துட்டீங்கன்னா இப்ப வந்து பிளேட்டை மாத்தி போட்டணும். அவ்வளவுதான். மாத்தி யோசிக்கிறோம். நான் சொன்ன மாதிரிதான் அந்த பெய்யன பெய்யும் மழைன்றது அந்த இடத்துல நான் இந்த குறள் எப்படி எடுத்துக்கிறேன்னா, கணவனோ மனைவியோ இருவருமே ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய உரிய இடத்தை கொடுத்து அந்த அந்த தொழுகின்ற வகையில நாம் நடந்துக்கணும்னு. அப்படி செய்தீங்கன்னா அந்த பெய்யன பெய்யும் மழைன்றது நடக்காதுதான். இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு, அதாவது இங்க என்னன்னா அதனுடைய சிறப்பு வந்து அவர் சொல்ல வர்றாரு. நாடு வளம் பெறும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? நாடு சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இல்லறம் இருந்தா நாடு செழிக்கும். ஐயா மன்னிக்கணும், நான் வந்து குறிக்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, சொல்லலாங்களா சுருக்கமா? ஓகேங்க. இது வந்து என்னன்னா இன்னொரு வகையான பொருள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ மதுரை பகுதியில பைய வாங்க அப்படின்னா நிதானமாக வாங்க, மெதுவாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மழை என்பது வந்து ரொம்ப மோசமா பெஞ்சதுன்னா கெடுப்பது கெட்டாருக்கு சார்பாயின்னு சொல்லி ஒரு இல்லைங்களா? அது போல ரொம்ப மோசமா பெஞ்சதுன்னா புயலாக இருந்ததுன்னா கெடுத்துரும். ஆனா பைய நிதானமாக நின்று பெய்கின்ற மழை செழிப்பை மட்டுமே கொடுக்கும். அது போல இதை வந்து பெய்யன பெய்யும் மழைன்னு எடுத்துக்கலாம், பையன பெய்யும் மழை அப்படின்னு எடுத்துக்கலாம். நிதானமாக பெய்யக்கூடிய மழை எப்படி சிறப்பை தருமோ அதை போல தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதழுவாள் அப்படிங்கிற பெண் வந்து சிறப்பானவள் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. இதுக்கு நம்ம திருக்குறளே எல்லாம் மாத்த வேண்டியிருக்கு. எனக்கு இறுதியா ஒரு கேள்விமா, அதை மட்டும் முடிச்சு அதோட நேரம் போயிட்டே இருக்கு. ஆமா, நேரம் ஆயிட்டு இருக்கு. இப்போ திருவள்ளுவர் உங்கள் முன்னால் வந்தால் ஒரு அசியம் பண்ணிக்கோங்க, உங்க முன்னாடி வர நீங்க அவரை என்ன கேள்வி கேட்பீங்க, அவர்கிட்ட என்ன வேண்டுகோள் வைப்பீங்க? நீங்க எப்படி இந்த மாதிரி அற்புதமான அறத்தெல்லாம் கத்துட்டீங்க அப்படின்னு நான் கேட்பேன். இவர் வந்து கடவுள் பத்தி பேசியிருக்காரு, ஆனா எந்த மதத்தையும் இது பண்ணல. அந்த மாதிரி நான் நீங்க போன கேள்வி சொன்னேன், அவர் வந்து
அவ்வளவு முற்போக்கான பார்வையெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சுன்னு. ஆனா வந்து இதெல்லாம் இந்த மத கலவரம்லாம் இங்க இப்ப நிறைய நடக்கிற இடத்துல நீங்க எப்படி வந்து எந்த மதத்தையும் எடுத்துட்டு வராம நீங்க இவ்ளோ நல்ல அறநூலை எழுதுனீங்க அப்படின்னு நான் கேட்பேன். நல்ல பார்வை. போதும் நினைக்கிறேன், முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப சிறப்பா பண்ணீங்க அத்விகா, நல்ல முயற்சி. நீங்க தமிழ்லயே எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னது மிகச் சிறப்பு. இங்கேயே பிறந்து வளர்ந்த குழந்தையாக இருந்தாலும் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நீங்க திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு சிந்திச்சு அதுக்கான பதில்கள் எல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா மிகுந்த பாராட்டுக்குரியவர் நீங்கள். அதனால தொடர்ந்து நீங்க திருக்குறளை படிச்சுட்டே இருக்கணும். விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து மறந்து போயிடும். எதுவுமே வந்து தொடர்பிலேயே இருந்தாதான் உங்களுக்கு நினைவுல இருக்கும். அதனால திருக்குறளை தினமும் எடுத்து உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறப்ப கொஞ்சம் அப்படியே பரட்டிக்கிட்டே இருங்க. அப்பதான் அந்த குரட்பாக்கள்லாம் மறந்து போகாம. சரியா? அது மாதிரி உங்க தம்பி, தங்கைகள், நண்பர்கள் இவங்களுக்கும் திருக்குறளை சொல்லிட்டே இருங்க. ஆமா, நீங்க அடுத்து உங்களுக்கு சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு அது சிறப்பா அது நல்ல மனசுல தங்கும். பாராட்டுக்கள். தமிழ்நாட்டுல கூட இவ்வளவு திறமையாக ஒரு போட்டியாளர் பாக்குறது கொஞ்சம் அரிதுதான். அதனால உங்களுக்கு சிறப்பு பாராட்டு. நன்றி. அடுத்து உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. எனக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் இல்லையா? நான் மறந்துருவோம். அதே மாதிரி நல்லதுங்க அத்விகா, நான் உங்களை வெயிட்டிங் ரூம்ல போடுறேங்க. நன்றிங்க. அடுத்து பூஜா. ஒரு நிமிஷங்க. நல்லதுங்க. நான் அடுத்த போட்டியாளர் வர்றதுக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்கள உள்ள விடுறேங்க. நீங்க சரி. கேள்விகளை கூட நாம அப்படியே ஒருத்தர மாத்தி கேட்டா கொஞ்சம் ரிப்பீட் ஆகாம இருக்க மாதிரி வேணும். சில கேள்விகள் வந்து நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு கேட்பாரு. அப்புறம் ரெண்டாவது தொடர்ச்சிக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சிக்கும் அப்படி கேட்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா போயிட்டு இருக்குது. மாத்தி கேட்டோம்னா. நீங்க என்ன நினைக்கிறீங்க மணி? தாராளமா கேட்கலாம். நான் வந்து நினைச்சேன் எனக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டு நான் எவ்வளவு கேள்வி கேட்க 5 நிமிஷத்துல கேட்டுட்டேன். அவ்வளவுதான். அப்படி நம்ம ரவுண்ட் ராபின்ல போலாம். இது வந்து நம்ம முதல்ல வந்து திருவள்ளுவர் திருக்குறளை பத்தி தெரிய கேள்வி அப்படி பெற்றுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய கட்டுரையில கொஞ்சம் கேள்விகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னொரு எனக்கு ஒரு ஐயம் என்னன்னா, இவ்வளவு ஒரு நல்ல மாணவர் ஒருத்தர் வரப்போ வந்து கொஞ்சம் கூடுதலாவே கொஞ்சம் கடினமான கேள்விகளை கேட்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு தயக்கம் கூட இருக்கு. கொஞ்சம் நம்ம கடினமா தான் கேட்டிருக்கோம் நினைக்கிறேன். ஆனா சமாளிச்சாங்க. அதுதான் பாராட்டணும். ஆமா, நாம மதிப்பெண் போட்டு வரேங்க. சரி. இந்த கேள்வி நான் எல்லாருமே கேட்க போறேன். திருவள்ளுவர் வந்தால் என்ன செய்ய போறீங்கன்றது. அது கேளுங்க. ஏன்னா நம்ம தனித்தனியா தானே கூப்பிடுறோம். அதனால அவங்களுக்கு தெரியாது. क्वेश्चन லீக் அவுட் ஆகாது. அது ஒரு முக்கியமான ஒரு அவங்க புரிதல் வந்து அது வெளிப்படும். அது சரி. எப்படி திருக்குறளை உங்க சக மாணவர்களுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டாரு. அதுவும் நல்ல கேள்விதான். அருமையான கேள்விங்க. ஆமாங்க, அது ஆங்கிலத்துல ஒரு நிமிடத்துக்குள்ள நீங்க சொல்லும்போது அருமையான கேள்வி, நல்ல கேள்வி. அதுவும் திரும்ப கேட்கக்கூடிய அருமையான கேள்விதாங்க. கேட்போம். ஏன்னா அவங்களுக்கு தமிழ்ல ரொம்ப சிறப்பா பேசக்கூடியவங்க சரி ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவாங்க? இந்த அளவுக்கு தமிழ்ல புலமை உள்ளவங்க ஆங்கிலத்திலையும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை அவங்களுக்கு இருக்கு. அது சரி. நீங்க அப்படி சொன்னாதானே புரியும். ஆமாங்க, இப்போ அவங்க சரியா என்ன சொல்றாங்களோன்னு தெரியாது. ஆனா வந்து போயிட்டு சிந்திச்சு பார்ப்பாங்க. இன்னும் இப்படி சிறப்பா சொல்லியிருக்கலாம் அப்படி சிந்திச்சு பார்ப்பாங்க. கண்டிப்பா புரியே இருக்கும். ஆமா, அவங்களை திருக்குறள் எல்லாம் கேட்போம்னு அவங்க எதிர்பார்க்கலையோன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் அது அவங்களுக்கு மறந்து போச்சு. இதுவே ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. நல்லா பண்ணாங்க. சில சமயத்துல இந்த மாதிரி ஒரு டென்ஷனா இருக்கப்ப ஞாபகம் வராது. மேடையில ஏற்றி வச்சுட்டு நீங்க திருக்குறள் சொல்ல பார்ப்போம் அப்படின்னு வள்ளுவருக்கே கொஞ்சம் எழுத்தாணி வச்சு சொல்லிப்பாரு. ஆமா, வள்ளுவரே கேட்டா கூட சொல்ல மாட்டாரு. இதெல்லாம் நான் தான் எழுதிருக்கேனா அப்படின்னு. சரிங்க, நான் மதிப்பெண் போட்டேன். சரி. அடுத்து வந்து பூஜா அனுமதிங்க. நல்லதுங்க. ஆமா, பூஜா அவங்கள வந்து அட்மிட் பண்றேங்க. நீங்களே வர கேட்கணுமான்னு கேட்டுங்க. வணக்கம் பூஜா.
நீங்க ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிடுவா. சாரி. இல்ல, நீங்க உங்களுக்கு விதிமுறைகளை சொல்லிட்டீங்களா? எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாரும் தெரியும். எல்லா விதிமுறைகளும் அனுப்பிச்சிருக்குங்க, அவங்களுக்கு தெரியும். சரி, வந்த உடனே அவங்க முதல்ல அவங்களுடைய பிரசன்டேஷன் ஒரு 5 நிமிடம், அதற்கப்புறம் நடுவருடைய கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தொடங்க. உங்களோட பேச்சு நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம், என் பேர் பூஜா. நான் வர்ஜீனியா மாநிலத்திலேருந்து பேசுகிறேன். நான் வந்து வள்ளுவரோட நல்லொழுக்கத்தை பற்றி எழுதினேன். நான் முதல்ல எப்படி ஆரம்பித்தேன்னா, சில பேருக்கு நல்லொழுக்கம்னா வெளியே காட்டுறது. ஆனால் வள்ளுவருக்கு அது இல்லை. உள்ளேந்து வர்றது தான் நிஜமான நல்லொழுக்கம், அறம் எல்லாமே. அது வந்துட்டு திருவள்ளுவரோட திருக்குறள் உலக பொதுமறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா மதத்துலேயும் ஒரு கருத்து இருக்கும், எப்படி நல்லது, எது கெட்டதுன்னு. ஆனால் திருவள்ளுவர் வந்து எல்லா மதங்களுக்கும், எல்லா ஜாதிக்கும், எல்லாருக்கும் ஒரு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது இந்த திருக்குறள் வந்துட்டு 3 பிரிவில் எழுதியிருக்காரு. பிரிவு அறத்துப்பால். அந்த அறத்துப்பாலில் தான் பார்க்க வேணாம். ஏன்னா நான் அதை பற்றி தான் எழுதியிருக்கேன் நிறையாவே. ஆனால் வந்துட்டு இந்த பொருட்பால், காமத்துப்பால் கூட இந்த 2 பிரிவில் கூட எழுதியிருக்காரு அறத்தை பற்றி, இவரோட நல்லொழுக்கத்தை பற்றி. ஸோ எல்லாரும் வந்துட்டு அந்த அறத்துப்பாலை தான் பார்ப்பாங்க. அதை பற்றி தான் எழுதியிருக்கேன் நிறையா. ஆனால் பொருட்பாலில் கூட சான்றாண்மையை பற்றி பேசுகிறாரு. காமத்துப்பாலில் கூட நிறைய பேருக்கு எதுக்கு இதை பற்றி எழுதியிருக்காருன்னு கேட்பாங்க, புரியாது. ஆனால் அதில் கூட அன்பை பற்றி பேசுகிறாரு, கருணையை பற்றி பேசுகிறாரு, எப்படி ஒருவரை நேசிக்கணும்னு சொல்கிறாரு. அது கூட ரொம்ப ஒரு கவிதை மாதிரி சொல்கிறாரு எல்லாமே. நான் வந்துட்டு திருக்குறளை ஒரு 3-4 வாட்டி படிச்சிருப்பேன் எழுதும் போதே. அதுக்கப்புறம் எனக்கு எந்த குறள் எல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, அது தனியாக எழுதிக்கிட்டேன். நான் அதை மட்டும் படிக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அதில் 3 கேட்டகரி மாதிரி இருந்தது. இந்த முதல் இது தன்னடக்கம், 2வது கருணை, அப்புறம் 3வது உண்மை சொல்றது, உண்மையா இருக்கிறது. முதலா தன்னடக்கம். ஏன்னா நிறைய குறள் வந்து பார்த்தோம்னா ஆரம்பத்திலேருந்து அவரு நம்மளே அடக்கமா இருக்கணும், ஏதோ வேண்டாம இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதை வந்துட்டு நிறைய பேர் கூட சொல்லியிருக்காங்க. நான் போன வருஷம் மெடிடேஷன்ஸை படிச்சிருக்கேன், மார்க்கஸ் ஆரேலியஸோட மெடிடேஷன்ஸ். அதில் வந்துட்டு அவர் கூட சொல்லியிருக்காரு, நம்மளோட வேண்டுதல் தான் நம்மளே தடுக்கிறது. அது இல்லைன்னா நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்னு. அது வந்துட்டு ஆங்கிலத்துல பேரு ஸ்டோயிசிசம். அந்த பேர் இல்லாம திருவள்ளுவர் அதே இது சொல்லியிருக்காரு மார்க்கஸ் ஆரேலியஸ்க்கு முன்னாடியே. அது எனக்கு திருக்குறளை படிக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது எனக்கு. நான்
நிறைய பேர் கூட சொல்லியிருக்காரு. மார்க்கஸ் ஆரேலியஸ், அப்புறம் வந்துட்டு பிளேட்டோ, புத்தர் கூட சொல்லியிருக்காங்க இதே இதே கருத்தை. ஆனா திருவள்ளுவர் வந்துட்டு ஒரு கவிதை மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டான் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அந்த குறள் தான் எனக்கு நிறையவே சொல்லியிருக்காரு அந்த குறள்ல. ஏன்னா எந்த நல்ல குணம் இல்லாட்டாலும் இந்த தன்னடக்கம் இருந்ததுன்னா இந்த நம்ம நன்றி சொன்னோம்னா லைக் அது நம்மளுக்கு நம்ம நல்லவங்கன்னு. அப்புறம் அந்த ரெண்டாவது கருத்து கருணை. அது வந்துட்டு நம்ம எல்லார்ட்டையும் இருக்குது. அது இல்லாம நம்ம மனுஷர்களேன்னு சொல்ல முடியாது. ஸோ அது கூட அந்த திருக்குறள்ல ரொம்ப சொல்வாரு. அப்புறம் மூணாவது உண்மை சொல்லணும். ஏன்னா எல்லா நல்ல குணங்களும் இருந்துட்டு நம்ம உண்மை சொல்லலைன்னா அது ஒன்றும் அர்த்தம் இல்லை மாதிரி இருந்துரும். அப்புறம் வந்து நம்ம உண்மை சொல்லலைன்னா நம்மகிட்டே பொய் சொல்லிட்டு இருக்கோம். வேறவங்களுக்கிட்ட தான் பொய் சொல்ற மாதிரி இல்லை, நம்மளுக்கும் தான் பொய் சொல்றோம். நம்மளுக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில கூட இந்த ஆங்கிலத்துல இன்டெகிரிட்டி, ரைச்சஸ்னஸ், ஆனஸ்டி எல்லாமே வர்ச்சு அப்புறம் நல்லொழுக்கத்துக்கு ஒரு சினோனிமா இருக்கு. ஸோ நம்ம உண்மை சொன்னோம்னா அதுதான் நல்லொழுக்கம்னு இந்த டிக்ஷனரியே சொல்லுது. அப்புறம் திருவள்ளுவரும் சொல்றாரு. அப்புறம் நம்மளோட தவறுகளை தெரிவிச்சோன்னா அதை வந்துட்டு மாத்திக்கலாம். அப்புறம் அதான் அந்த உண்மைக்கு இன்னொரு பக்கம் அங்க. ஸோ நிறையா வகையில இந்த நல்லொழுக்கத்தை காட்டலாம். ஆனா 3 பிரிவு இருக்குது அதுலயே. அது இந்த தன்னடக்கம், அப்புறம் கருணை, அப்புறம் உண்மை சொல்றது, உண்மையா இருக்கிறது. அதான் நம்ம திருக்குறளை படிச்சோம்னா அந்த 3 பிரிவு வரும். வேற வேற இருக்கும். ஆனா அந்த எல்லாமே இந்த 3 கேட்டகரிஸ்ல விழும். நம்ம எல்லாம் வந்துட்டு இந்த 3 விதங்கள்ல நல்லவங்களா இருக்க பார்க்கணும். மணி, நீங்க ஆரம்பிங்க. வணக்கம்மா. நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க? நான் 12th கிரேட் போறேன். 12th கிரேட் போறீங்களா? இந்த கட்டுரையை எழுதுறதுக்கு நீங்க என்னென்ன துணை நூல்கள் அல்லது ரெஃபரன்சஸ் பயன்படுத்தினீங்க? நான் ஒரு சில வெப்சைட்ஸ் பார்த்தேன்.
ஒரு வெப்சைட்ல எல்லா திருக்குறளும் எழுதியிருந்தது. ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கூட இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா சில வாட்டி தமிழ்ல படிக்கும்போது முதல் தடவை புரியாது. ஸோ அத படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைட்லயும் அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருந்தது. ஸோ இன்றைய தமிழ்ல வந்துட்டு எழுதி இருந்தது. இந்த கட்டுரையை எழுதுறதுக்கு உங்களுக்கு யாராவது உதவி பண்ணாங்களா? இல்ல, நானே எழுதினேன். நீங்க தான் எழுதுனீங்களா? இளங்கோவன், இவ்வளவு அழகா தமிழ்ல பேசுறீங்க, ஆனா கட்டுரை ஏன் ஆங்கிலத்துல எழுதணும் முடிவு பண்ணுங்க? ஏன்னா எனக்கு தமிழ்ல உங்களுக்கே தெரியும், நான் கொஞ்சம் திக்கி தான் பேசுவேன், எழுதுவேனும். ஸோ நான் ஆங்கிலத்துல எழுதும்போது கொஞ்சம் நல்லா வரும்னு அதான் ஆங்கிலத்துல எழுதிட்டேன். ஆனா கட்டுரைய தமிழ்ல சொல்ல பார்த்தேன், முயற்சி செஞ்சேன். தமிழ்ல சிந்திச்சு ஆங்கிலத்துல எழுதிட்டீங்க. ஆமா. அருமை. மேகலா நீங்க கேளுங்க. மியூட்ல இருக்கீங்க மேகலா. மேகலா மியூட்ல இருக்கீங்க. அருமையா எழுதியிருக்கீங்க கட்டுரைய பூஜா, பாராட்டுக்கள். இளங்கோவன் சொன்ன மாதிரி தமிழ்ல எழுதியிருந்தால் இன்னும் சிறப்புனாலும் உங்களுக்கு அதை விட ஆங்கிலத்துல எழுதுவது வசதியாக இருந்ததுனால எழுதியிருக்கீங்க. இருந்தாலும் அந்த திருக்குறள் எல்லாம் தமிழ்ல கொடுத்திருக்கீங்க, அது ரொம்ப சிறப்பா இருக்கு. நல்ல அருமையான குறட்பாக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கீங்க. இந்த குறட்பாக்களுக்கெல்லாம் உங்களுக்கு பொருள் தெரியுமா? அதை கேட்டா சொல்ல முடியுமா உங்களால? பொருள் தெரிஞ்சுதானே நீங்க தேர்ந்தெடுத்து கொடுத்திருப்பீங்க இல்லையா? அது தெரியும். மேபி அத பார்த்துட்டு படிச்சுட்டு ஒரு 2 தடவை சொல்லுவேன். நான் மெமரைஸ் பண்ணல. ஆனா அந்த கருத்து தெரியும். கருத்து தெரியும். இப்ப அந்த பாட்ட சொன்னா அந்த சொல்லுக்கு அதுதான் பொருளா இருக்கும் அப்படின்னு உங்களால கெஸ் பண்ணி சொல்ல முடியும் இல்லையா? முயற்சி செய்வேன். சரி. ஏன்னா எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு ஒரு அருமையான குறள் எழுதிருக்கீங்க இல்லையா? அதுல செய்நன்றி அப்படின்ற அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? தமிழ்ல சொன்னாலும் சரி, நீங்க ஆங்கிலத்துல சொன்னாலும் பரவாயில்ல. செய்நன்றினா அந்த நன்றி சொல்ல குணம். நம்மளுக்கு என்ன இருக்கிறதுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கிறது வச்சு சந்தோஷமா இருக்கிறது. அப்படியா? நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு மகிழ்ச்சி அடைவது நன்றியா? அதுதான் செய் நன்றியா? இல்ல அதுக்கு வேற ஏதாவது பொருள் உண்டா? You are telling that we should be thankful to what we are having. Is that the meaning of say nandri? நான் இது எங்க எழுதிக்கிறேன்? ரெண்டாவது பக்கத்துல எழுதிருக்கீங்க. அதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளுக்கு இல்லாததுக்கு நன்றி சொல்ல முடியாது. நம்மளுக்கு இருக்கிறது தான் அதுதான் வச்சுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும். வேற எதுவும் வேண்டக்கூடாது. அவ்வளவா வேண்டுனாலும் ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். அதுக்கு மேல நிறைய லைக் எனக்கு கொஞ்சம் தமிழ்ல அது ஓகே. நீங்க இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்லயே சொல்லலாம். இங்கிலீஷ்லயே சொல்லலாம். நீங்க அந்த கான்செப்ட புரிஞ்சிருக்கீங்களாங்கிறதுக்கு தான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. It's just to be grateful for what you have, and even if you are trying to get wealth or love or anything that is just a normal human thing, it's still to acknowledge that like you can be happy with what you have and just be content with that even as you strive to other things. அது இல்ல அதோடைய பொருள். Sorry to say this. அது வந்து நமக்கு you are telling about the content of life, but this திருக்குறள் is not meaning that. So உங்களுக்கு மற்றவர்கள் செய்கிற உதவிக்கு நீங்கள் நன்றியோடு இருப்பது. If you are getting benefited by others, you should be grateful to them. Okay. That is the meaning of this திருக்குறள். Okay? Okay. சரி.
சரி. இப்போ உங்களுடைய கட்டுரை அதுல இருந்து தான் இப்ப நான் கேள்வி கேட்க போறேன். அதனால நீங்க உங்க கட்டுரை முன்னாடி வச்சிருக்கிறதுனால அது ஓரளவுக்கு நீங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து அறம் செய்வதற்கு இல்லறம் போதுமா இல்ல துறவரம் வேண்டுமா? வள்ளுவர் என்ன சொல்ற? நீங்க உங்களுடைய கட்டுரையில மேற்கோள் காட்டின குரலே எடுத்து சொல்லலாம். கேட்டுக்கள் புரியுதா? அறம் செய்வதற்கு இல்லறம் போதுமா இல்ல துறவரம் தான் வேணும்? இருவரும் தொல்லறம்னா என்ன? ஓகே. இல்லறம் துறவரம்னா தெரியாதா? அது தெரியாது. ஓகே. இல்லறம் ஹவுஸ் ஹோல்டர்ஸ் லைஃப். இது துறவரம் வந்து துறவின்றது வந்து மெண்டிகண்ட், ரெனவுன்சியேஷன் ஆஃப் வேர்ல்ட்லி லைஃப். இல்லறம் மட்டும் போதும். ரெண்டுமே வெற்றி நல்லவரா இருக்கலாம். ஆனா அந்த துறவரம் இருக்க வேண்டான்னு தான் திருவள்ளுவர் சொல்றாரு. நீங்க 2 குறள் மேற்கோள் காட்டிருக்கீங்க உங்க கட்டுரையில, அதனால அதைத்தான் கேட்டேன். அந்த குறள் 2 குறளும் வந்து நீங்க அது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் அந்த குறள் நினைவிற்கா எழுதியிருக்கீங்க, மேற்கோள் காட்டிருக்கீங்க. அப்புறம் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுபவன் எவன். 2 குறளும் மேற்கோள் காட்டிருக்கீங்க. அந்த 2 குறளுக்கும் என்ன பொருள் சொல்ல முடியுமா? உங்க குறள் உங்களுடைய கட்டுரையில தான் இருக்குது. அது தெரியும். So வெளிய காட்டுற அந்த துறவி மாதிரி இருக்கிறது, அந்த எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு காட்டுல போய் வாழறது, அதெல்லாம் இந்த உள்ளறத்த காட்டதான். ஆனா அது வந்துட்டு அறம் இல்ல. நம்மளுக்கு அந்த உள்ளறம் இருந்ததுன்னா அது மட்டுமே போதும். அந்த வெளிய காட்ட வேணாம். அப்படி வந்துட்டு காட்ட வேணாம். நம்ம ஒரு துறவியா இருந்துட்டு ஒரு குடும்பம் இல்லாம அந்த காசு எல்லாம் விட்டுட்டு. ஏன்னா திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நம்மட்ட சாப்பாடு இருந்ததுன்னா, காசு இருந்ததுன்னா, நம்ம இல்லாதவருக்கு எல்லாம் குடுக்கலாம். நம்மட்டே ஒண்ணுமே இல்லன்னா, அத வேறவங்ககிட்ட குடுக்க முடியாது. ஸோ அதுல கூட ஒரு நல்லது இருக்குது. ஸோ இந்த துறவியா இருக்கலாம். அதுக்கு ஒண்ணும் அது கெட்டதுன்னு சொல்லல. ஆனா வந்துட்டு அது மட்டும் தான் அறத்து அது மட்டும் தான் அறம்னு சொல்லல. அந்த கேள்விக்கு ஒரு தொடர்ச்சியா ஒண்ணு கேட்கிறேன். இப்போ வந்து நீங்க 3 பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா? தன்னடக்கம், கருணை, உண்மை, இது 3 தான் அடிப்படைன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து, நல்லா தொகுத்திருக்கீங்க. அதுக்கு முதல்ல பாராட்டுகள். இப்போ இது 3ம் இருக்கிறவங்கள நாம எப்படியோ கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இது 3 இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி கண்டுபிடிக்க? நீங்க இங்கிலீஷ்லயே சொல்லுங்க. அதுக்கு என்ன குரல் சொல்லியிருக்காரு சொல்லுங்க. அந்த கடைசியான குரல் தான். இல்ல முதல்ல நீங்க குரல் சொல்ல வேண்டாம். முதல்ல அந்த கான்செப்ட் சொல்லுங்க. இங்கிலீஷ்லயே சொல்லுங்க. என்ன சொல்ல வராருன்றது இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அப்புறம் நீங்க திருக்குறள் சொல்லுங்க. So even if you have all of those 3 traits, you can't really have all of those 3 traits if you're not being honest about them. So that's the purpose of the third trait of truthfulness, of unmai. If you don't have that, then you don't really have all of the 3 traits, right? So you're missing that element. So if you really are embodying all 3 of these, you really have them and you're not just showing them on the outside. So அது என்ன திருக்குறள் அது? அது பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றென்று ஏதும் பலவுந்தரும்.
ஆமா, இந்த மாதிரி நான் ரொம்ப நேர்மையா ஃபர்ஸ்ட் சேர்க்கன்னு சொல்லி நான் ஆக்ட் பண்ணேன்னா அது வந்து பலவிதமான துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். அது நல்லா அழகா சொல்றாரு. மேகலை நீங்க அதே கருத்தை தான் அந்த வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின் அப்படிங்கிற குரலையும் சொல்றாரு. நீ பெரிய தோற்றம் ஒரு சாமியார் மாதிரி, இப்ப சாமியார்கள் பாடுதான் என்ன ஆகுதுன்னு பாத்துட்டு இருக்கோம்ல நம்ம. பெரிய சாமியார் மாதிரி நீ வெளியில தோற்றம் போட்டாலும் கூட உன் மனத்திலே உண்மையோ நேர்மையோ இல்ல, நீ கள்ளத்தனத்தோட இருக்க அப்படின்னா உன்னுடைய மனமே உன்னை குத்தும். தான் நெஞ்சறிகின்ற வகையிலே ஒருவன் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து என்னடா பயன் அதுல அப்படின்னு கேட்கிறாரு. அதனால வானுயர் தோற்றம், உயர்ந்த ஒரு அசெட்டிக் அப்பியரன்ஸ் won't give any benefit to you. நீ உன்னுடைய மனத்துல சுத்தமா இல்லை அப்படின்னா இதனால எந்த பலனும் இல்லை அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. நல்ல அருமையான குரல். அதுவும் நல்ல அருமையான குரலா எடுத்திருக்கீங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. உங்களுக்கு அதை சொல்லுவதுல கொஞ்சம் தயக்கம் தடுமாற்றம் இருந்தாலும் தேர்ந்தெடுத்திருக்கிற குரட்பாக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா, ரொம்ப சிறப்பா, நல்ல, அதுவும் சிறப்பான தலைப்பு அறம். அதுல வந்து ரொம்ப சிறப்பான மேற்கோள் எல்லாம் காட்டியிருக்கீங்க. இதுல வந்து ஒப்புரவு அப்படின்னு ஒரு கருத்தை மேற்கோள் காட்டியிருக்கீங்க. திருக்குறள் இருந்து 2 திருக்குறள். புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற, கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு. இந்த 2 குறளுக்கும் என்ன பொருள் சொல்ல முடியுங்களா? இங்கிலீஷ்லயும் சொல்லலாம். அந்த 2வது குறளுக்கு சரி, நான் இங்கிலீஷ்லயே சொல்லிடுறேன். So other people, so God and the world and the heavens give us so much already in life, and this is kind of what the first value too, is just being grateful for what you have and what life has given you. We don't pay back the sky, we don't pay back God, we don't pay back the earth that much for what it gives us. We just keep going about our lives and we accept it and we take it for granted. So the same way, we shouldn't expect other people to pay us back for what we do. So we should just do good without expecting any return from other people. That should be, it's about the intention, not what you actually do. அப்புறம் அந்த முதல் குறள் எதை கேட்டீங்க? புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற. Basically, we should give as much as we can of our love, our time, our resources to other people. That's the purpose of having wealth, of having anything, is to share it with other people and to give, not just to keep it for yourself. திருக்குறள்ல 2 வெவ்வேறு இது கான்செப்ட் இருக்கு. ஈகை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒப்புரவுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஈகைக்கும் ஒப்புரவுக்கும் என்ன வேறுபாடு? ஈகை சேரிட்டி, ஒப்புரவு பிலாந்திரபி. இந்த 2க்கும் என்ன வேறுபாடு? நீங்க இந்த 2 மேற்கோள் காட்டின குறள் வந்து ஒப்புரவு. ஒப்புரவு வந்து நீங்க அதனுடைய கருத்தை, பிலாந்திரபின்ற கருத்தை வந்து முழுமையா நீங்க சொன்ன விளக்கத்துல வந்ததாக நான் நினைக்கல. இப்போ அந்த ஈகை ஒப்புரவு இந்த ஒப்பீட்டு மூலம் இந்த ஒப்புரவுடைய தன்மையை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஈகைனா charity. Yeah, just giving to other people. ஏன்னா நீங்க சொன்ன விளக்கம் சொன்னது வந்து it was more appropriate for ஈகை நீங்க சொன்னது. ஆனா ஒப்புரவு வந்து it is far beyond that. அது வந்துட்டு எனக்கு தெரியாது. சரி சரி, பரவாயில்ல. எனக்கு 2 கேள்வி இருக்கு. நான் ஒரு கேள்வி இப்ப கேட்டேன், ஒரு கேள்வி கடைசியா கேட்டுறேன். உங்களுடைய கட்டுரையில ஒரு இடத்துல சொல்றீங்க, further analysis of the திருக்குறள் and the author's personal life proves that திருக்குறள்'s point is quite the contrary அப்படின்னு சொல்றீங்க.
அது அது எதுக்காக சொல்றீங்க? என்ன என்ன திருவள்ளுவருடைய பர்சனல் லைஃப்ல என்ன என்ன இன்சிடென்ட்? திருவள்ளுவரோட பர்சனல் லைஃப்ல அவருக்கு ஒரு மனைவி இருக்கு. அவர் வந்துட்டு ஒரு அசெட்டிக் மாதிரி போல. ஸோ அவரும் வந்துட்டு அந்த வாழ்க்கை வாழல. ஸோ அவர் வந்துட்டு எப்படி அப்படி இருக்கணும்னு சொல்வாரு. ஸோ அவரோட வாழ்க்கைய பார்த்தோ கூட கத்துக்கலாம். அதுக்கு மேல அவரும் வந்துட்டு he gives a lot to other people. He is charitable. He does good for society, and he has money, he has resources, but he gives them to other people. So he's not telling us to just not want any of these things and completely let them go, but to have them, but use them for good and to give to other people and share. வெரி நைஸ். நல்லா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. சரி பூஜா, ஒரே ஒரு கேள்வி. நீங்க வந்து நிறைய அதர் ஸ்காலர்ஸையும் கம்பேர் பண்ணீங்க வள்ளுவரோட. மார்க்கஸ் அவுரேலியஸ், புத்தர், அதெல்லாம் அவங்க எல்லாம் சொன்ன கருத்தை வள்ளுவரும் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு. அது என்ன கருத்து? அது எந்த திருக்குறள்? நிறைய திருக்குறள்ல வர கருத்து ஏதாவது ஒண்ணு. சரி, நான் இங்க ஒரே ஒரு நிமிஷம். இதுல இருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்க சொன்ன கருத்து, புத்தர் சொன்ன கருத்து அதுல இருக்காது. ஆனா அந்த குறளை பாக்குறேன். திருவள்ளுவர் அஞ்சுவ தோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. So what we want and trying to get things that we don't have, and jealousy almost is what creates struggle and makes us feel like we don't have enough, not actually not having the things. So if we are okay with not having them and we just give up that desire, then we'll be happy. And அது வந்துட்டு புத்தர் சொல்லியிருக்காரு, மார்க்கஸ் ஆரேலியஸ் சொல்லியிருக்காரு, பிளேட்டோ சொல்லியிருக்காரு, இவ்வளோ பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. So we have to give up our unwanted desires. தானே அவா அறுத்தல். சரி மணி, உங்களுக்கான இறுதி கேள்வி. அறம், தர்மம், இந்த ரெண்டு சொல்லுக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேறுபாடு? அறம் வந்துட்டு நல்லது பண்றது. So it's just doing good for other people. Dharmam is more giving, like things, material things to other people. So even if you don't have material things to give, you can still do good for other people. I think that's just my interpretation, but I could be wrong. Sorry. Okay, that's all right. And I was just curious about what you thought of it, because it is it's a very interesting topic that you chose, a very difficult topic that you chose. Actually, you've done a very good job of summarizing what's in there. So continue to explore that and continue to ponder on this question. Right. I think you will dig a lot more out of Thirukkural if you do. Thank you. சரி, எனக்கு கடைசி கேள்வி. இப்போ இந்த திருக்குறள் வந்து உங்க தம்பிக்கோ தங்கைக்கோ இல்லை ஃப்ரெண்டுக்கோ எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் சொல்லுவீங்க? சப்போஸ் வந்து அவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க, எனக்கு திருக்குறள் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி, அவங்களுக்கு எப்படி சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? It doesn't இல்லை, உங்களுக்கு எப்படி சொன்னால் முதல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு? See, a lot of religions and just I say religion because that has like a karite generally, but it's just like people in general have their idea of what is good and what is bad, and the Thirukkural just condenses all of that into one book,
into just a few separate ideas, and he says it in different ways, but really இல்ல அது எனக்கு புரியுது. அதெல்லாம் ஓகே. நீ வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிக் கொடுப்ப? ஒரு கதை மாதிரி சொல்லுவியா, இல்ல பாட்டு மாதிரி சொல்லுவியா? ஒரு எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்? ஒரு பாட்டு மாதிரி. இது ஏற்கனவே கவிதையா இருக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் இசை நல்லா இருக்கும். அது வந்துட்டு ஏற்கனவே ஒரு பாட்டா இருக்குது. என் அப்பா வந்துட்டு கார்ல கூட கேட்டுட்டு இருப்பாரு. நான் போகும்போது. ஸோ என் தங்கைக்கும் அது கேட்க நல்லா இருக்கும். ஸோ பிடிக்கும். ஸோ அப்படிதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். படிக்க கூட இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆனா வந்துட்டு பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாட்டு மாதிரி கேட்டா நல்லா இருக்கும். அதுவும் அந்த டிவில கார்ட்டூன்ஸ் கூட இருக்கும். அந்த கார்ட்டூன்ஸ் அது என் தங்கச்சியும் நானும் பார்ப்போம். ஓ ஆமா, இந்த திருக்குறள் கதைகள்லாம் கூட இருக்கு. அது மாதிரி. ஸோ அது கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கொஞ்சம் எடுத்துக்காட்டோட இருக்கும். இது எப்படி உன்னோட வாழ்க்கையில பார்ப்பேன்னு. அதான் நான் உங்களை கேட்டுக்கிறது என்னன்னா, இதை நீங்க உங்களுடைய தம்பி, தங்கைகள், நண்பர்கள் எல்லாருக்கும் நீங்க எடுத்துட்டு போகணும் இதே மாதிரி. வேண்டுகோள். சிறப்பா செஞ்சீங்க. நன்றி. நன்றி பூஜா. நல்லா நாங்க கேட்ட கடுமையான கேள்விகளுக்கெல்லாம் உங்களால இயன்ற அளவுக்கு சிறப்பா பதில் சொன்னீங்க. உங்களுடைய தலைப்பே மணி சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. தலைப்பு, அதுல நீங்க போட்டிருந்த திருக்குறள்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக்க நன்றி. Pooja, I'm going to put you on waiting room, okay? Okay. நீங்க அடுத்து எப்போ அடுத்த போட்டியாளர் வர்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, அடுத்த போட்டியாளருக்கு வந்து நான் முதல்ல சொல்லிடலாம். அவங்க வந்து கட்டுரை பத்தி பேசுறது 5 நிமிடங்கள் மட்டும் பேசணும்னு சொல்லி. ஆமாங்க, ரொம்ப நேரம் பேசக்கூடாது. சரிங்க. ஏகாங்க இல்ல அவங்க சொல்லணும். போட்டு இவங்க நல்லது. நன்றி. எல்லாம் போட்டியாளர்கள் இன்னும் வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க. எல்லாருமே முடிஞ்சது பிறகும் ஸ்டில் எல்லாருமே இருந்தாங்கன்னா கடைசியாக வந்து ஏதாவது பேசணுங்களா? யாராவது பேசுறீங்களா? அவங்க ஒருவேளை இருந்தாங்கன்னா ஒரு 5 நிமிடம் எல்லாருமா நல்லா நீங்க நடுவர்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்கு சொன்னீங்கன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, நல்லா இருக்கும். உண்மையுமே சிறப்பா இருந்தாங்கன்னா நம்ம சரிங்க, நல்லதுங்க. வணக்கங்க நேகா. வணக்கம், வாங்க. நீங்க உங்களுடைய வீடியோவையும் ஆன் பண்ணிக்கலாங்க நேகா. நல்லது, வணக்கம். நடுவர்களை நீங்களே எடுத்துக்கலாங்க. நல்லது. உங்களுடைய கட்டுரை பற்றின உங்களுடைய பேச்சு வந்து நீங்க ஆரம்பிக்கலாம். 5 நிமிடங்கள். வணக்கம், என் பேர் நேஹா. Thirukkural or Kural was written in the Tamil language by Thiruvallur. It consists of 1,330 couplets. The Thirukkural emphasizes many virtues, including some that apply to individual persons or some that apply to a whole society. And the virtues that are explained in the Thirukkural include non-violence, duty, friendship, kingship, war, medicine, and many more. The Thirukkural is divided into 3 parts. One part is Arathapal, which talks about virtue, and the second part is Portpal, which talks about wealth in a society, and the third part is Inbathapal, which talks about love. In Arathapal, the Kurals talk about the way of life to be led by any person, a king, a spy, a parent, and even just a common man. There is a straight and direct message in the Thirukkurals so that anyone and everyone can resonate with the Thirukkurals and they can be applied to all people's life.
In Portball, the Kurals detail how to ethically use wealth and also how to contribute to society using your wealth. In Battapal, the Kurals state that a human's way of life should be filled with love and friendship. And in the Thirukkural, every message is conveyed in 7 simple words that are easy to understand. There are 133 chapters in the Thirukkural containing 10 couplets each. And these 133 chapters are under the 3 main divisions. So there are 38 chapters that are part of Arattapal, 70 are part of Porutpal, and 25 chapters are part of Inbattapal. So, and also every chapter will begin with a theme, and the chapter is painted in such a way to portray the progression of thoughts and emotions. So for example, in one chapter, the first 2 or 3 Kurals will start by defining the theme and explaining it. And then the next few will judge the quality of the theme. And then it will end with a strong judgment that so that the reader can follow the message in their life. And then also the ideas in a Thirukkural are not confined within boundaries. So this is why the Thirukkural easily can be applied to people from any culture or any part of the world. And also, even though the Thirukkural was written centuries ago, it's still applicable today. And even in the future, like centuries into the future, it will still be applicable. And the Thirukkural also uses lots of similes and metaphors to make comparisons and to form poetry in the couplets. Since it gives all of the things one person should follow to lead a good life, it is considered the greatest novel of all time by people in India. And this is why it's referred to as the Ulaga Podumare, which means the Book of Universal Wisdom. In fact, the Thirukkural has been translated into 82 languages, which shows that it can be applied to anyone or anything, regardless of where they live, the language they speak, their wealth, or even their age. Nandri. நன்றி. நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 12th போறேன். 12th போறீங்க. இந்த கட்டுரையை தயாரிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது துணை நூல்கள் ரெஃபரன்சஸ் ஏதாவது பார்த்தீங்களா? வெப்சைட்ஸ் பார்த்தேன். ஆமா. ஓகே. இந்த கட்டுரையை நீங்க எழுதுறதுக்கு யாராவது உங்களுக்கு உதவி பண்ணாங்களா? அம்மா கொஞ்சம் உதவி பண்ணாங்க. ஆமா, சரி. நீங்க வந்து இந்த திருக்குறள் வந்து உலக பொதுமறை, நிறைய எந்த காலத்துக்கும் எந்த நாட்டுக்கும் எந்த பண்பாட்டுக்கும் பொதுவாக இருக்கும்னு சொன்னீங்க. சப்போஸ் நீங்க வந்து உங்க கிளாஸ்ல தமிழர்கள் அல்லாத பிறர் இருக்கிற ஒரு வகுப்புல, உங்களுடைய வகுப்புலயே ஆர்ட் ஆஃப் வார், பிளேட்டோ போல திருக்குறளை வந்து நீங்க கிளாஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? Just take a minute or so. Okay. The Thirukkural details many ethical principles and morals that can be applied to any people, even if you don't speak the language that it is written in. It's been translated to many languages so that all of you can read it and understand it. And regardless of your age and your identity, it will apply to you. For example, there are many Thirukkurals about hard work and what you should do. There are many about how you should live, like being truthful and honest, and also being kind to others. All of these principles are things that you should live by. And so the Thirukkural is like a guideline to leading a good life. Okay, thank you. Ilangovan. ஸோ நீங்கள் உங்கள் ஆர்டிக்கிளில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் சொல்றீங்க, அந்த 1330யும் நீங்கள் நல்லா டிவைட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து 40 இஸ் ஆன் காட்னு போட்டிருக்கீங்க. அது என்ன, வாட் டஸ் இட் மீன்? Like 40 Thirukkurals. ஓ, கடவுள் பற்றி சொல்லியிருக்காரா? ஆமா நினைக்கிறேன். அது எங்க படிச்சீங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு வெப்சைட்ல நிறைய இருந்துச்சு. அது எப்படி divide like what the theme was in the different Thirukkurals. So some were about like God, some was about
yeah, like society, medicine, or economics. ஓ சரி சரி. ஏன்னா பாட்டின்றது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. நான் கொஞ்சம் செக் பண்ணேன். அப்புறம் நீங்கள் இந்த ஆர்டிக்கல் எழுதும் பொழுது இந்த இங்கிலீஷில் எழுதியிருக்கீங்க இல்லையா, இதுக்கு வந்து எந்த ஆத்தரோட எக்ஸ்பிளனேஷன், அதாவது எஸ்என் டயஸோ இல்லை வந்து சுத்தானந்த பாரதி அந்த மாதிரி யாராவது ரெஃபர் பண்ணீங்களா, இல்லை எப்படி இருக்கலாம் மீனிங் நீங்கள் இங்கிலீஷில் எடுத்தீங்க? ஆமாம், அதை ரெஃபர் பண்ணிட்டு நான் அந்த கூகுளில் வேறு மாதிரிலாம் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதை நான் எனக்கு எப்படி புரியுதோ அதை எல்லா இதுலேருந்து ஒரு சிம்பிளாக எனக்கு புரியுற மாதிரி போட்டிருந்தேன். Yeah. Actually, you have mentioned plenty of couplets in this article, but நினைச்சேன் நீங்க அதுல இருந்து சிலது சொல்லுவீங்க அப்படின்னு. You didn't touch that. Yeah. இந்த திருக்குறள் பத்தி சொல்ல முடியுமா? Purpose of life has been explained in one திருக்குறள். Could you mention what திருக்குறள் it is and its meaning? The purpose of household life. Oh, is this the அன்பும் அருணும் அந்த திருக்குறள் தானே? ஓ, அது இங்கிலீஷ்லயே சொல்லிடுங்களா? திருக்குறள் சொல்லணுமா? Yeah, you can tell the meaning also, but திருக்குறள் தமிழ்ல சொல்ல தெரியுமா? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. What's the meaning of that? Like in a household there should be like love and virtue, so that like everyone can live happily in a family and everything like that. So all the members should respect each other and be kind to each other. Okay. நீங்க அரசருள் ஏறு, the lion among kings அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அந்த குறள் என்ன தன்மைன்னு சொன்னீங்க? படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், ஆறும் உடையான் அரசருள் ஏறு. இந்த குறளை வந்து இன்றைய how would you apply it to a modern corporate leader, manager, or a politician? Can you compare this? Yes. Well, in today's government, we don't have kings and everything, but there's still people in like powerful positions, like in America, the president, in India, the prime minister. And even though they are that like powerful person, they'll still have their cabinet members who are their like advisors. They still have their like friends who they also might be the cabinet members they will converse with, or their family and everything. And yeah, they'll have their resources. They have like access to many resources, so they can use those. And only the like leaders who use all of these resources will like stand out and be like the lion amongst the kings. But they all have that, right? Every government has all of them. So how do you distinguish? Okay. I'd say like the ones that use the resources most to like help the people. So if you see many like leaders may not use their help of their advisors or something, like in a dictatorship, they won't really, they'll have more power. Whereas in like the American government, there's the president, but the president doesn't have all the power. There's also like Congress and many other branches and the cabinet. They have to go through many people, so then their decisions, they use all these resources to make good decisions for like all the people rather than just yeah. Okay, so let's say that you are a CEO of a company, you, not somebody else. Okay. How would you apply this to your life, your business life? Well, I guess first I would make like a board of members, like one for economics, one for publicity or marketing, so that
even though I might not have the knowledge for every different subject, like marketing, economics, just like people, I won't have all the knowledge, but with all of these people, since all of them will be specialized, I can go to them for advice to then, which will then like just lift up the whole company itself. And yeah, basically. Okay, thank you. Ilangovan. உங்க இதுல உங்க ஆர்டிக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெலிகேஷன் அண்ட் டீம் பில்டிங். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன திருக்குறள் எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கீங்க? திருக்குறள் இதனை ஆரம்பிக்கும். ஆனா சொல்லுங்க இதனை இதனால் ஓகே, அது ஃபுல்லா தெரியல, ஆனா மீனிங் தெரியும். இதனை இதனால் எவன் முடிக்கும், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அவன் கண். ஆமா, சொல்லுங்க, என்ன ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா எங்க காது கூட கேட்டு. இதனை இதனால் இவன் முடிக்கும் ஆராய்ந்து என்றாய்ந்து அதனை அதனை அவன் கண் இடம் விடல். என்ன சொல்ல வர்றது மீனிங் சொல்லுங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? அதுல மீனிங்னா ஒரு லீடரா இருக்கும்போது எல்லாரும் இருப்பாங்க, அவங்கவுங்களோட ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸஸ் தெரியணும். அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட அந்த வேலை மாதிரி கொடுக்கணும். So if I'm like a group leader in a project, I'll know who's good at like math, who's good at computer science, who's good at like writing. So if I'm a leader, then I'll like delegate the correct responsibility so that like as a group we'll have a bigger or a better project. நல்லா சொன்னீங்க. ஆனா அதை விட்டு நான் ரெண்டு கருத்து நான் சொல்றேன். இந்த டீம் பில்டிங் பத்தி திருவள்ளுவர் சொன்ன மாதிரி யாருமே சொல்லல. அவ்வளோ அருமையான குரல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க சொன்னீங்களா ஒரு வேர்டு, குரூப் லீடர். நீங்க தான் ஒரு லீடர், ஒரு மேனேஜர். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த டீமை எப்படி எடுத்துட்டு போகணும், எப்படி வந்து நீங்க வந்து அந்த டீம் வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீமா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன ஒரு குறள் நல்ல குறள். இன்னொன்று வந்து இணை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர். நீங்க வந்து குரூப் லீட் மேனேஜர், நீங்க வந்து நிறைய இன்டர்வியூ என்னென்னமோ வச்சு ஒரு ஆளை செலக்ட் பண்றீங்க. ஆனா அந்த வேலைக்கு வந்த பிறகு அவங்க அந்த வேலை செய்யும் பொழுது அந்த வேலையினுடைய நேச்சர் இருக்குல்ல, அதனால வந்து போர்டு, அவங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அவங்களுக்கு வந்து என்னடா மொனோட்டனஸா ஒரே வேலை செய்யறமே இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஆஸ் ஏ குரூப் லீடர் அல்லது நீங்க மேனேஜர்ன்ற வகையில அவங்கள கூர்ந்து பார்த்து அவங்களுக்கு வேண்டிய ட்ரைனிங், அவங்களுக்கு வேண்டிய சப்போர்ட், மோட்டிவேஷன், இது எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டே வரணும். யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணா விட்டுட்டோன்னு விட்டுறக்கூடாது. இது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வேற யாரும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த மாதிரி அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க மேனேஜரா இருக்கும்போதோ குரூப் லீடரா இருக்கும்போதோ அவங்கள நீங்க கண்டிக்க வேண்டியும் வரும். சம்டைம்ஸ் நீங்க பனிஷ் பண்ண வேண்டியது யூ ஹேவ் டு பி வெரி ஃப்ராங்க். இல்லை சுகர் கோட்டிங் எல்லாம் பண்ணாம ஆனஸ்டா சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு குறள் சொல்லியிருக்காரு, கடிதோச்சி மெல்ல எரிக. இது ரெண்டு குறளை நீங்க படிக்கிறீங்க, மீனிங் சொல்றீங்க. சொல்லுங்க மேகலா. அப்புறம் நேஹா, நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறள்ல வந்து in one portion he talks about the importance of persistence, perseverance. In other portion he talks about the strength of faith. அப்ப திருவள்ளுவரே வந்து அவருடைய கான்செப்ட்ஸை கான்ட்ராக்ட் பண்றாரா? இஸ் ஹி கான்ட்ராக்டிங் ஹிம்செல்ஃப்? ஒரு இடத்துல வந்து விதிதான் பெருசுன்னு சொல்றாரு, இன்னொரு இடத்துல நீங்க உழைத்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறாரு. How you are seeing this? For me, like it seems like a contradiction, but it's really like I'd say like balance. You should have a balance of both things. So and sometimes you may think, okay, like it's fate. So if something bad happens, you can't just dwell on that and not move forward. You have to think like, okay, it's done. Then like you have to move on. It's fate. But if there's something else that you know you can do well, you have to like study hard or something like that, then you should still be keep persisting and keep fighting for your goal. So it's just like a balance of both.
பேலன்ஸ். சோ உங்களுக்கு வந்து லக் ஃபேவர் பண்ணலனா கூட உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார் ஒரு திருக்குறள். Could you mention that திருக்குறள்? You have written it in your essay. Okay. லக் அப்படிங்கறத you can consider it as God also. அது ரெண்டு விதமா கன்சிடர் பண்ணலாம். The தெய்வத்தின் the rest of the குறள் கொஞ்சம் மறந்துச்சு. மீனிங் தான் தெரியும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். உங்க உடல் உழைப்பு போடுறீங்க இல்லையா, ஆமா, அதுக்கான ஒரு பலன் பெனிஃபிட்டாவது உங்களுக்கு கிடைக்கும். பெருசா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா அது கூட அந்த அளவுக்கு கிடைக்கலன்னா கூட உங்களோட பிசிக்கல் ஒர்க் இருக்கு இல்லையா, ஹார்ட் ஒர்க், அதுக்கேத்த ஒரு பெனிஃபிட்டாவது கிடைக்கும். ஆனா நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா எதுவுமே கிடைக்காது. அதுதான் அவர் சொல்றாரு. So whether the luck or God is favor for you or not, you have to work continuously. Don't give up. Yes. உங்களுடைய கட்டுரையில வந்து பீயிங் அலர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டி அதை பத்தி ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்கீங்க. அந்த திருக்குறள் உங்களுக்கு நினைவில்லாட்டாலும் பரவாயில்ல, அதனுடைய பொருள் ஆங்கிலத்துல சொல்ல முடியுமா? அதான் அந்த கொக்க கொக்க பருவத்து திருக்குறள் அது ஃபுல்லா தெரியல, ஆனா மீனிங்லாம் தெரியும். சொல்லுங்க. There's like the crane, like that's the like comparison he makes, the metaphor, like a crane, like how a crane grabs its prey. It's like alert, and once it sees the opportunity, grabs it. So like that, we have to be alert and just patient, and then once you see an opportunity, just like grab that. Okay, thank you. எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு, ரெண்டு கேள்வி நான் கேட்டு போய் முடிச்சிடுறேன். ஒரு திருக்குறள்ல வந்து இந்த வைக்கோல், அது ஸ்ட்ரா பத்தி பேசுறாரு இல்லையா திருவள்ளுவர்? அது என்ன திருக்குறள்? எதுக்காக அது ஸ்ட்ரா வந்து எதுக்கு கம்பேர் பண்றாரு? It's like the straw, if that burns, straw. வைக்கோல், வைக்கோல் தெரியுமா? ஸ்ட்ரா தெரியுமா? பாத்திருக்கீங்களா? ஆமா, பாத்திருக்கேன். அதை பர்ன் பண்ணணும்னா என்ன ஆகும்? அது எல்லாமே லைக் பர்ன் ஆயிட்டே இருக்கும். ஆமா, சோ அதுக்கு எதுக்கு கம்பேர் பண்றாரு திருவள்ளுவர்? அது oh, you have to be like wary. Is the one like you have to be wary and cautious? No, it is, yeah. Yes, it is. Okay, yeah, you have to be wary and cautious so that you don't lose everything, because like if the straw burns and you just lose everything, just one little thing can make you make everything perish. So like that can happen in real life, so you just have to be cautious of that. ப்ராக்டிஸா இருக்கணும், ப்ரோஆக்டிவா இருக்கணும். இல்லையா? ப்ரோஆக்டிவா இருந்தாதான் நம்ம வந்து அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த வைக்கோல் எப்படி எரிஞ்சு போயிடுமோ அந்த மாதிரி நம்மளும் வாழ்க்கையும் எரிஞ்சு போயிடும். சரி, என்னோட கடைசி கேள்வி, இப்போ உன்னுடைய தம்பிக்கோ தங்கைக்கோ ஒரு திருக்குறள் நீ சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சினா, ஒன்னோ இல்ல ரெண்டோ, என்ன திருக்குறள் சொல்லுவ? உனக்கு தம்பி தங்கைக்கு நீ சொல்ல விரும்புற திருக்குறள்? தம்பி தந்தைக்குனா யாரோ தங்கைனா அப்போ கற்க கசலர கற்பவை கற்ற பின் இருக்க அதற்கு தக, அது சொல்லுவேன். உன்னோட கட்டுரையில இருந்து ஒண்ணு சொல்லு, ஏதாவது எது உனக்கு ரொம்ப அது இருந்துச்சு, இருக்கு கட்டுரையில இருக்கு. அது இல்லைன்னா அந்த உலகத்தோட ஒட்ட ஒழுக்கல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாத்தார், அது ரெண்டும். அருமையான குறள். அருமையான குறள் ஆச்சு. அது என்ன மீனிங் சொல்லி பார்க்கலாம் இங்கிலீஷ்ல குயிக்கா ஒரே நிமிஷம். இது ரெண்டாவதா? ரெண்டாவது. So you have to be world aware and like know your surroundings, because like even if you learn so much, unless you can share that knowledge and like use it, you can't, it's like doesn't really matter. So being like aware of your surroundings and able to use your knowledge and just like realistically thinking
you have to do that. So, yeah. Pragmatic thinking also. நமக்கு ரொம்ப நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு நம்ம ஆட் மேன் அவுட்டா இருக்க கூடாது. ஆமா. நல்லா சொன்னீங்க. அருமை. அது ஏன் சொன்னேன். ஓகே. அது ரெண்டும் என்ன, அது லேர்னிங் பத்தி இருக்கு. ஸோ தம்பினா அதை பத்தி தான் நான் சொல்ல முடியும். லைக் can't say something about like society or something. So something about they know they're learning in school and everything. So you have to talk about that. இந்த மாதிரி ஒரு அக்கா எனக்கு கிடைக்காம போயிட்டாங்க. இல்ல இளங்கோவன் அவங்க வயசுக்கு தக்கபடி சொல்றாங்க பாருங்க. அருமையா சொல்றாங்க. அருமை. அவ்வளவுதான். மேகலா நீங்க. அவ்வளவுதான். சிறப்பு. ரொம்ப சிறப்பா ஒரு சிறப்பான தலைப்பை எடுத்தீங்க. இந்த தலைப்புல வந்து நீங்க இன்னும் நிறைய படிச்சு கண்டிப்பா உங்களுடைய மற்ற மாணவர்கள், அதிலும் குறிப்பா தமிழர் இல்லாத மற்றவங்க சொல்லணும். ஏன்னா வந்து எந்த அளவுக்கு ஆர்ட் ஆஃப் வார் சீனாவுடைய இலக்கியம் வந்து பரவி இருக்கோ, எந்த அளவுக்கு பிளேட்டோ பரவி இருக்கோ, அந்த அளவுக்கு திருக்குறள் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதுல வந்து அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இருக்கு. அது உங்களை போனவங்க தான் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அதனால நீங்க சிறப்பா செய்யுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. திருக்குறள் நல்லா சொல்லணும், தயக்கம் இல்லாம. உங்களுக்கு தெரியுது, ஆனா நீங்க வந்து உங்களோட பிரசன்டேஷன்ல சொல்லல. சொல்லியிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். அதனால திருக்குறளை நீங்க தயக்கம் இல்லாம சொல்ற அளவுக்கு அதை படிக்கணும். சரியா? அதோட இன்டர்பிரேஷன், அதோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் சொன்னா பத்தாது. யூ ஹாவ் டு டெல் த திருக்குறள் ஆல்சோ. அதை சொல்லி அதோட பொருள் சொல்லும் போது அதோடைய ஃபுல் வேல்யூ நமக்கு கிடைக்கும். எப்படி இருக்குன்னா, ஒரு மூவி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுற, ஆனா மூவியோட பேர் தெரியலன்னா அதனால படிக்கணும். திருக்குறளையும் படிச்சு அதையும் சொல்ல தெரியணும். இப்ப இந்த கருத்து உள்ள திருக்குறள் எதுமா அப்படின்னு கேட்டா டக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நல்லா அதுல உங்க படிச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்து இப்ப நான் பேசும்பொழுதே நீ நிறைய கரெக்டா சொல்ல வந்துட்டு இல்லையா? You can do it. Okay. Thank you. Thank you. நன்றிங்க நேஹா. நாங்க I'll put you on waiting room. You can wait there and finally judges can talk to everybody. Okay? Okay. Thank you. All right. சொல்லுங்க, நீங்க அடுத்த எப்ப சொல்றீங்களோ அடுத்த போட்டியாளரை. நான் ரெடிங்க. அடுத்த போட்டியாளர் ஸ்ரீநிதி தான் இல்லைங்களா செந்தில்? அடுத்தது வந்து ஸ்ரீநிதி வளதப்பன். சரி, அழைக்கிறேங்க அவங்கள. நல்லதுங்க. வணக்கங்க ஸ்ரீநிதி. வணக்கம். யூ கேன் ஸ்விட்ச் ஆன் தி வீடியோ. வணக்கம். கேக்குதா? அருமையா கேக்குதுங்க. நடுவர்கள் நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க உங்களோட கட்டுரை பத்தி பேசலாமா? 5 நிமிடங்கள். நான் இங்கிலீஷ்ல தான் பேசுறேன். பரவாயில்ல. இப்ப ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். Friendship is an important aspect of all of our lives. Whether it's momentary friendships or 80-year relationships, friends significantly impact how we live our lives. Thiruvallur's Thirukkural makes sure that impact is as beneficial as can be. Of course, we can assume that he considered friendship valuable as well, as he's dedicated 4 chapters of 10 kurals each solely to it. No matter our age, race, gender, or religion, Thirukkural can be applied to everyone. And Thiruvallur's views on friendship are no exception. First, I decided to explore why we needed friendship. Why couldn't we just substitute family or exclude it altogether? But I soon learned, as Kural 787, Arivi Naveniki Aruite Arivinkan Allal Urapadam Natpa states, friends save us from ruin, share the pain of distress, and guide us toward the right path. While reflecting on this, I decided to refer to the children's fable, The Lion and the Mouse. I explained how the mouse is loyal to the lion at all times, and how the mouse quickly reacts and helps the lion escape when he's in distress. The mouse follows the Thirukkural, Udukkai Ilandavan Kaipola Ange Idukkan Kalaivadam Natpu.
swift as the hand seizing a slipping garment, friends quickly act to assuage a friend in distress. Of course, the only friendships worth any value are the most authentic friendships. And I've had my fair share of distant acquaintances and friends who you can't really depend on. But I think I'm starting to understand the difference. As the Iruvallur says, Muganaga natpadu natpandru nenjathu aganaga natpadu natpu. True friendship comes from within. When I was about 7, I watched the Mahabharata on TV religiously with my parents and grandparents every day. I wasn't old enough to understand all of it, but I knew that Karna fought against his brother so that he could be on the side of his friend, Duryodhana. And the Iruvallur describes this unfailing support with Natpirku Vichirke Yadanin Kotpindri Ullumvai Undrum Nilai. Karna's unconditional loyalty toward his friend is admirable. However, as loyal as Karna was, we must make the choice to be loyal to the right people. Karna did not. Duryodhana's morals were not of high standard, and consequently neither was the morality of their friendship. Rather than making the same mistake, we can learn from Vallur. Thirukkural 784 and 795 explains that friends are for preventing you from straying from the right path, not for merriment. Found it interesting that a somewhat contradicting kural, Navil Thorum Nulnayam Polum Pail Thorum Panbudayalar Thodarbu, says that friendship is supposed to be joyful and pleasant, similar to reading a good book. At first, I was really confused. How can you have fun with your friends if they're constantly making sure you don't do the wrong thing? Further, I studied the kural meanings, though. I realized long-term happiness is only achieved when one walks in the path of righteousness. If we're lucky enough to find the friends who will truly help us follow that path, we'll be able to enjoy that journey with them. Of course, it's kind of hard to find those few lucky friends, but we can learn about the different characteristics between good and bad friends through Vallur's Natparaidal, Teenatpu, and Kuda Natpu Adhigarams. First, in Natparaidal, he advises that we should understand a person's true character before forging a bond with them, since it isn't as easy to cut ties in an older, more experienced friendship. In the Teenatpu Adhigaram, he describes the good traits of friends, and says to look for wise and honorable people who act with sense and integrity. Otherwise, a friendship could have adverse effects if both people don't follow those values. In Kuda Natpu, he describes undesirable friendships. For example, with Kural 821, Siridam Kanan Yeritarku Pattare Nera Nirandavar Natpu. He describes friendships with those who don't have value in the friendship and advises us to dissolve those friendships immediately. As I read all these kurals and their meanings, I was able to relate it to sifting flour through a sieve. After picking out impurities and bugs and whatnot, we're able to use just the pure flour. Likewise, by filtering out those who aren't true friends, we're able to retain and cherish the remaining friendships better. It's hard to imagine such a perfect friendship that follows all of the Iruvallur's rules, though. However, I remember the story of Krishna and Sudama's pure friendship that can be such a gold standard for all friendships. It's an incredibly ideal example, though, and we can only hope that ours will follow at least half of it. Throughout my essay, I referred to 3 different diverse examples: a fable, a mythological epic, and a religious tale, to explain each facet of friendship. I purposefully selected these to further illustrate the extensive applications of Thiruvallur's short yet impactful verses. Before researching for this essay, I knew only 2 kurals from the Natparaidal, Teenatpu, and Kuda Natpu Adhigarams total. However, as the kural Tottanaitu Urum Manarkeni Mandarku Kattanaitu Urum Arivu goes, the more you dig into a well, the more water you get. And so the more I researched, the more knowledge and clarity I gained about Vallur's perspective. While there may be many obstacles before we get to the end, Vallur's verses on friendship help us navigate them with ease. Thank you. Okay, thank you. நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்கம்மா? நான் இப்போ 9வது வகுப்பு இப்பதான் முடிச்சேன். 9ஆம் வகுப்பு படிக்கிறீங்க.
இந்த நீங்க வந்து you said you conducted some research before you wrote this essay. What references did you consult? நான் வேற திருக்குறள் கட்டுரைகள் படிச்சு கத்துக்கிட்டேன். வேற எப்படி மீதி எல்லாரும் அதை இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்கன்னு கத்துக்க. அதுக்கப்புறம் சாலமன் பாப்பையாவோட இன்டர்பிரிட்டேஷன், வரதராசனாரோட இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் படிச்சு அதை எல்லாரோட வேற வேற இன்டர்பிரிட்டேஷனை கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் என்னோட ஐயாவும் திருக்குறள் அவர் நிறைய படிப்பாரு. அதனால அவர்கிட்டயும் கொஞ்சம் ஃபீட்பேக்லாம் கேட்டு அதை திருப்பி எடிட் பண்ணி முடிச்சேன். You wrote your essay in English, so what English translation did you consult? நான் நிறைய திருக்குறள் வெப்சைட்ஸ் ட்ரை பண்ணேன். திருக்குறள்.com ட்ரை பண்ணேன். ஒரு வெப்சைட் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே திருக்குறளில் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. திருக்குறள் பிளாக் ஸ்பாட் நினைக்கிறேன். அதை கிராஸ் செக் பண்ணுவேன்னா அங்கே வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காகவே ஒன்னொன்னையும் ஒரு டீட்டெயில் 1 paragraph எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி வச்சுருந்தனால நான் அதை படித்து நான் தமிழ்லையும் கிராஸ் செக் பண்ணி அதை எழுதினேன். இளங்கோவன், நல்ல அருமையா தமிழ் பேசுறீங்க. ஆனா கட்டுரை ஆங்கிலத்தில் எழுதிட்டீங்க, அதனால தவறு இல்லை. ஆனா நல்லா எழுதிருக்கீங்க, கட்டுரை நல்லா இருக்கு. ஏன்னா இந்த நட்புங்கிறது வந்து உண்மையிலேயே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ரொம்ப தேவை இல்லையா? இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஆனா இதுல 4 சாப்டர் நீங்க சொல்லியிருக்கீங்க நட்புக்கு இல்லையா? இல்ல 4 தான் இருக்கா இல்ல இன்னொன்னு கூட இருக்கா தெரியுமா உங்களுக்கு? இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு நான் ரிசர்ச் பண்ணும்போது நான் பார்க்கல. நான் நட்பு, நட்பாராய்தல், தீநட்பு, கூட நட்பு தான் பார்த்தேன். அவர் எல்லாம் வரிசையா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடி ஒண்ணு வச்சிருக்காரு, பழமை அப்படின்னு ஒண்ணு. அந்த பழமைன்றதை போய் படிச்சு பாருங்க. அதுவும் வந்து நட்பை பத்தினதுதான். அந்த நட்பினுடைய உரிமையை பத்தி பேசுற ஒரு அதிகாரம். நீங்க அதையும் பாருங்க. சும்மா அது ரொம்ப அருமையா இருக்கும். உங்க அப்பா அம்மாவையும் அது நீங்க விவாதிக்கலாம். மேகலை நீங்க சொல்லுங்க. இப்ப இளங்கோவன் சொன்னது மாதிரி பழமைங்கிறது பின்னால இல்ல, அடுத்ததுலே இருக்கு நட்பு. அதுக்கப்புறமே வந்து பழமைதான் வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தீநட்பு, கூடா நட்பு அதெல்லாம் சொல்றாரு. நட்புக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் திருவள்ளுவர் ஏன் கொடுத்திருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது நம்ம தினமும் நம்ம நண்பர்கள் கிட்ட பேசுறோம். அவங்களோட பேசுறது மட்டும் இல்ல, எஸ்பெஷலி இப்ப ஸ்கூல்ல இருக்கும் போது நம்ம நண்பர்கள் எடுக்கிற கிளாஸ் நம்மளும் எடுக்கிறோம்னு யோசிக்கணும். அது அவங்க யோசிக்கிறது பிரகாரம் தான் நம்மளோட யோசிப்போம். அதே மாதிரி இருக்கு. அது நல்ல நண்பர்களோட இருந்தா நம்மளோட யோசனையும் நல்ல யோசனையா இருக்கும். அதே கெட்ட நண்பர்கள், அவ்வளோ நிஜமான நட்பு இல்லைன்னா நம்மளோட யோசனை, நம்ம செயல்கள் எல்லாமே கெட்ட செயல்களா ஆயிடும் இல்லையா? அதனால ஐ திங்க் அவரும் அப்படி பார்த்து நீதி என்ன சொன்னாலும், இப்ப கல்வின்னு சொன்னா நட்பு, நம்ம நண்பர்கள் நல்லா படிச்சா நம்மளும் படிக்கணும்னு யோசிப்போம். அது எல்லாத்துலயும் நட்பு இருக்கு. சோ நட்பு வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். அப்படிங்கறதுனால எது நல்ல நட்பு, எப்படி நட்பை ஆராய்ந்து நம்ம நட்பு கொள்ளணும் இல்லையா? அதுலயும் தீ நட்பு, கூடா நட்பு, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? தீ நட்பு, கூடா நட்பு. கூடா நட்பு அதிகாரத்துல சொல்றாரு யாரோட வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாரு நட்பு. தீ நட்புல சொல்றாரு அவர்களோட வச்சுக்கிட்டா என்ன அதுக்கப்புறம் கான்சிக்வன்சஸ் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப கனவினும் இன்னாதம் இணைவேறு சொல்வேறு பட்டாள் தொடர்புல சொல்றாரு கெட்ட நட்பு வச்சுக்கிட்டா அது நம்ம கனவுல கூட அப்படி நம்மளை தொழுத்தி வரும்னு சொல்றாரு. கனவுல கூட அது தீமை தரக்கூடியது. சரி, இப்போ நீங்க உங்க வகுப்புல தமிழர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு திருக்குறளை அறிமுகப்படுத்துறதா இருந்தா நீங்க ஒரு நிமிடம் 1.5 நிமிடத்துல வந்து ஆங்கிலத்துல இப்ப இந்த நட்புன்ற தலைப்பிலேயே எப்படி நீங்க சுவையா அவங்களுக்கு அறிமுகப்படுத்துவீங்க? இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டி விடும் அளவுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்படி 1 minute பேசணுமா இல்ல அந்த பாயிண்ட்? இல்ல சொல்லுங்க.
இப்போ அவங்க யூஸ்ஃபுல்லா எப்படி பேசுனாங்க அதே மாதிரி அப்படியே சொல்லுங்க. சொல்லுங்க. ஃபார்முலால தேவையில்லை. ஆமா, கன்வின்ஸ் பண்ணணும் அவங்கள. அவ்வளவுதான். You have to convince them. இப்ப நம்மளோட காலையிலேருந்து எந்திரிச்சு தூங்க போற வரைக்கும் எந்திரிக்கும் போது என்ன சாப்பிடணும்னு யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல ஓகே. Oh, English, yes. ஓகே. From the moment we wake up to the time we go to sleep, we're faced with many decisions in our life. And those decisions can be sort of hard when you don't always have a strict rule on what to follow. Through different religions, such as the Bible and the Quran and the Vedas, there are different values and instructions for what to do in your life. And ranging from just small decisions to big decisions, they each have a say in what we do. But the Thirukkural is void of any of those religion or gender, age-based things. In fact, it doesn't even use the word Tamar or Kadavul, meaning God, in its text. It's meant for everyone, and by reading through it, it's not a long text that requires a lot of, say, understanding or too much research into it even. It's put simply in just seven words each, and they're organized so carefully. If you wanted advice on friendship, there's just 5 chapters, just 50 couplets each. And if you wanted advice on listening to elders or any other topic, there's always some chapter or some Qural that will give you that advice that you need. Okay, thank you. Good, nice, nice. That's nice. Rangovan? இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கட்டுரை எழுதுனீங்க இல்லையா? ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் லாங் இட் எவ்வளோ நாள் ஆச்சு எழுதுறதுக்கு? எழுதுறதுக்கு நான் ஒரு ஜனவரியில் தான் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். அது எடிட்டிங்லாம் போய் ஒரு 2 வாரம் எடுத்திருக்கோம். 2 வாரம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒப்பீனியன் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப், இந்த கட்டுரையை இந்த ஆர்டிகிள் எழுதுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப தெரியாது. அங்கே படித்த நூலில் கூட அவ்வளோ நட்பை பற்றி ரொம்ப இருக்கிறெல்லாமும் நாங்கள் படிக்கல. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் அல்லவங்களோட நட்பை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நட்பை எப்போவுமே நல்லா வச்சு நான் அன்பருக்கு எப்போவுமே நம்ம உதவி செய்யணும் தான் நான் யோசித்தேன். அது இது படித்ததுக்கப்புறம் அதில் இன்னும் ரொம்ப தெளிவ அறிவெல்லாம் அவர் தந்திருக்காரு. நண்பர்களுடைய குவாலிட்டிஸ் எல்லாமும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இது படிச்சதுக்கு அப்புறம் இல்லையா? எப்படி இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும் இல்லையா? தீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா இறந்தவர் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இதுல வந்து நீங்க உதாரணங்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா? அந்த சிங்கம் எலி உதாரணம் ஒண்ணு, அதுக்கப்புறம் துரியோதனன் கர்ணன் நட்பு, அப்புறம் கிருஷ்ணன் சுதாமா. இந்த துரியோதனன் கர்ணன் கிருஷ்ணன் சுதாமா இதுல எந்த நட்பு is pure or the best in your opinion? அண்ணன் துரியோதன் நட்புல வந்து அண்ணன் அந்த துரியோதனோட பண்பை குணத்தை ஒழுங்கா ஆராயாம நட்பு வச்சுக்கிட்டனால அந்த நட்பிலிருந்து விலகி வர்றதுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால அந்த நட்பு அவ்வளோ நல்லா போகல. கிருஷ்ணரும் சுதாமாவும் 2 பேரும் நல்ல குணமானவர்கள். 2 பேரும் ஆராய்ந்துதான் நட்பு வச்சு இருப்பாங்கன்னு நான் யோசிக்கிறேன். அவர்கள் 4 அதிகாரத்துல இருக்கும், 5வது அதிகாரத்துல இருக்கத்தையும் அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கும். அதனால அந்த நட்பு மோர் பியூர்னு நினைக்கிறேன். கிருஷ்ண சுதாமா நட்பு த பியூர் இன் யுவர் ஒப்பீனியன். சரி, வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேளுங்க. மணி ஐயா. கண்டிப்பாங்க.
வாட் இஸ் த ஹால்மார்க் ஆஃப் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப்? நீங்க ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டிருக்கீங்க. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. அந்த குறள் அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஒரு நட்புல மகிழ்வது மட்டும் முக்கியம் இல்ல, அது நம்மள கெட்ட செயல் செய்யாம தவிர்த்து நல்ல செயல் செய்ய ஊக்குவிக்கிறவங்க தான் நல்ல நண்பரா இருக்க முடியும். அதாவது நீங்க உங்க கட்டுரையிலே சொல்லியிருந்தீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் மெரிமெண்ட் பட் ஃபார் ஸ்டர்ன் ரிப்ரோச் when those near and dear to us go astray. அந்த மாதிரி நம்ம ஏதாவது தப்பு பண்றப்போ நம்ம அப்பா அம்மா எடுத்து சொன்னாலே நமக்கு கோபம் வரும் இல்லையா? இது வந்து நம்மளுடைய எல்லா மனிதர்களுடைய ஒரு வீக்னஸ். அது அப்பா தப்பு செய்யறத அம்மா சொன்னாலும் சரி, அம்மா தப்பு செய்யறத அப்பா சொன்னாலும் சரி, அம்மா சமைச்சதை நம்ம தப்பு சொன்னாலும் சரி, எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனா நீங்க அப்படி இருக்கப்போ நண்பர்கள் வந்து நம்மளை வந்து ஏன் இதை செய்யாத அப்படின்னு சொன்னா நம்ம அந்த நட்பை ஏத்துப்போமா இல்ல புறக்கணிப்போமா? ஏன் அந்த குறள்? சீக்கிரம் முதல்ல நம்ம எல்லாருக்கும் வரதான் செய்யும். ஆனா யோசிச்சு பார்த்தா அது நல்லதுக்கு தான் சொல்றாங்க, அது நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு புரிஞ்சு நம்ம யோசிச்சு பார்த்தா அதுல குறை எதுவும் இல்லை. அது நண்பர்களா இருக்கனால அப்பா அம்மா இல்லாம அது நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வழி தருவோம்னு நான் யோசிக்கிறேன். அது சொல்றது நான் நம்மளோட கூட அதே வயசு இருக்கவங்க சொல்லும் போது ஏத்துக்கிறது நம்மள சின்னதாக்குற மாதிரி சொல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சொல்ற மாதிரி ஏத்துக்கிற மாதிரி பார்த்தாது. எனவே அவர் திருவள்ளுவர் வந்து மனிதனுடைய இயல்பை வந்து கணிச்சிருக்காரு. நமக்கு வந்து நம்ம விட பெரியவங்க நம்ம அப்பா அம்மா சொன்னா நமக்கு கோபம் வரலாம், நமக்கு தெரியாதவங்க ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் சொன்னாலும் நமக்கு கோபம் வரலாம். ஆனால் நண்பர்களுக்கு நம்ம நிறைய விட்டு கொடுப்போம். நம்மளை வந்து ரொம்ப திட்டக்கூடியவர்கள், திட்டிட்டும் நமக்கு நண்பா இருக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் மட்டும்தான். அதனாலதான் அவர் வந்து அந்த இலக்கணமா சொல்றாரு, அப்படின்னு சொல்லணும், சொல்ல தயங்கக்கூடாது. அப்படி சொல்றவங்களை வந்து நல்ல நண்பர்கள்னு நம்ம ஏத்துக்கணும். சரி, இன்னும் ஒரு கடைசி கேள்வி. ஃப்ரெனிமிஸ் பத்தி திருவள்ளுவர் அப்பவே கண்டுபிடிச்சு ஏதோ சொல்லியிருக்காருன்னு சொல்றீங்க. என்ன சொன்னாரு நினைவு இருக்கா? உங்களுடைய கட்டுரையிலே இருக்காது. ஃப்ரெனிமிஸ் என்ன உண்மையிலே அதை பார்த்து நான் அசந்து போயிட்டேன். வள்ளுவருக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரெனிமிஸை பத்தி தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்லிருக்காரு, அதை விளக்கம் சொல்லுங்க. ஃப்ரெனிமிஸ் வார்த்தை வேணா இப்ப செஞ்சுதான் இருக்கலாம், ஆனா 2000 ஆண்டுக்கு முன்னாடியும் இருந்திருப்பாங்க தானே. நல்ல வள்ளுவருக்கும் அவர் இந்த காலத்திலயும் எல்லாரும் அவரோட அன்பர்களாக இருந்தாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவருக்கும் கொஞ்சம் பேரு அளவுல பலவுல நட்புன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, ஆனா நிஜமான நட்பா நம்மளுக்கு தெரியாது. அது தெரியாம அவர் எப்படி இவ்வளவு எழுதியிருப்பாரு இல்லையா? அதுக்கு என்ன குறள் மேற்கோள் காட்டினீங்கன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃப்ரெனிமிஸ் பத்தி நான் ஒரு 3 இடத்துல நான் அதை யூஸ் பண்ணலாமான்னு இருந்தேன். சீர்விடம் காணின் எரிதற்கப்பட்டடை நேரா நிரந்தரவர் நட்பு, அதுதான் நீங்க அது மேற்கோள் காட்டியிருக்கீங்க. அதுக்கு என்ன பொருள்? அது தக்க சமயத்துல வந்து அட்டடையா நம்மளோட நட்பை பயன்படுத்த நண்பர்கள் வந்து கெட்ட நண்பர்களா இருந்து நிஜ நண்பர்களா இருக்க மாட்டார்கள். அது போல நம்ம உடனே அந்த நட்பை எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அதுல இருந்து உடனே விலகி வந்துடணும்னு சொல்றாரு.
நன்றிங்க. இளங்கோவன். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து செலக்ட் பண்றோம்னா அந்த இனிஷியலா வந்து நமக்கு அவங்க நல்லவங்களாம் கெட்டவங்களாம் தெரியாது. கொஞ்சம் நாள் ஆகும், அவங்களுக்கு பழகணும் தானே தெரியும். ஸோ அந்த எந்த மொமெண்ட்ல நமக்கு வந்து இவங்க நல்ல நண்பர்கள் இல்லைன்னு தெரியுதோ அந்த கட் பண்ணு. அதுதான் அவர் அழகா சொல்றாரு இடத்துல. உங்களுக்கு புக்கெல்லாம் படிக்க பிடிக்குமா? என்ன மாதிரி புக்கெல்லாம் படிப்பீங்க? இங்கிலீஷ் புத்தகங்கள் தினங்கள் படிக்க பிடிக்கும். சரி, ஏன்னா ரிப்பீட்டடா என்ன படிப்பீங்க திரும்ப திரும்ப? எனக்கு ரிப்பீட்டடா எந்த நூலும் ரொம்ப படிக்க பிடிக்காது. இல்ல இந்த பர்టిక్యులர் ஆத்தர் இல்ல இந்த பர்టిక్యులர் ரைட்டர் அந்த மாதிரி இல்ல ஜானர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஜானர்? எனக்கு ஃபிக்ஷன்லயே பிடிக்கும், ஃபிக்ஷன் புக்ஸ்ல. இப்போ இந்த நட்பையும் இந்த புக்ஸ் இந்த நூலையும் திருவள்ளுவர் வந்து ஒப்புமைப்படுத்தி ஒரு குறள்ல சொல்றாரு இல்லையா? அது என்ன குறள், எதுக்காக அந்த அப்படி சொல்றாரு? நவல் தரும் நூல்யம் போலும் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு. எதனால அது நூலுக்கு ஒப்பிடுறாரு? நல்ல நண்பர்களோட நம்ம நேரத்தை செலவழிச்சா ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல புத்தகத்தை படித்தா நம்ம நேரம் போறதே தெரியாது. 1 மணி நேரம் போகும், 2 மணி நேரம் போகும், நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி நல்ல நண்பர்களோட இருந்தா அப்பயும் நம்மளுக்கு தெரியாது அந்த நேரங்காலம் போறது. அதே நிஜ நண்பர்களா இல்லாம கெட்ட நட்புல இருந்தா நம்மளுக்கு நேரம் போறது இன்னும் ரொம்ப மெதுவா போற மாதிரி தெரியும். அது நம்மளுக்கு மகிழ்ச்சியே தராது. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலைன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் கதை. நல்லா அழகா சொன்னீங்க, அருமையான விளக்கம். எனக்கு கடைசியா ஒரே ஒரு கேள்வி. நீங்க வந்து ஒரு ஒரு உறுதிமொழி, ஒரு கமிட்மெண்ட் திருக்குறளுக்கு இந்த கமிட்மெண்ட் நான் வந்து எடுக்க போறேன் அப்படின்னா என்ன கமிட்மெண்ட் எடுப்பீங்க? கொஞ்சம் பேர்லாம் 1330 குறளையும் மெமரைஸ் பண்ணி சொல்ற இது பண்ணுவாங்க. அது என்னால பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா 1330 குறளும் வாழ்க்கையில இப்போதாவது எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் நான் ஒரு கமிட்மெண்ட். அருமை அருமை அருமை. மனப்பாடம் பண்றது நம்ம நோக்கம் இல்ல, அதை புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில பயன்படுத்துறது தான் நம்ம நோக்கமா இருக்கு. அதுக்குதான் வந்து சின்ன பிள்ளைங்களை மனப்பாடம் பண்ண சொன்னாங்க. ஏன்னா அப்ப வந்து நல்லா மனப்பாட சக்தி உங்களுக்கு இருக்கும். ஈஸிலி யூ கேன் பை ஹார்ட். வயசானா மனப்பாடம் பண்ண முடியாது, ஆனா பொருள் புரியும். அதனால சின்ன வயசுல எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுங்க. அப்புறம் வயசாக வயசாக அதனுடைய பொருளையும் படிச்சு வாழ்க்கைக்கு பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஞாபகம் வரும், ஓ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த திருக்குறளை சொல்லியிருக்காரு வள்ளுவர், அதை நம்ம பயன்படுத்தலாமே. இடுக்கண் வரும்போது ஆஹா இடுக்கண் வருங்கால் நதிக அதனை அடுத்தூறுவது அகுதொப்பதில்னு சொல்லியிருக்காரு. நமக்கு மைண்ட் சொல்லும். அதுக்குதான் சின்ன வயதுல அந்த குறளை மனப்பாடம் பண்ணுங்க, அப்புறம் அதனுடைய பொருளையும் சேர்த்து படித்து பயன்படுத்துங்க. இனிமே உங்களால மனப்பாடம் பண்ண முடியலன்னா கூட நீங்க படித்து அதோட பொருளோட படித்து பாருங்க. கண்டிப்பா திருக்குறள் உங்க வாழ்க்கைக்கு பயன்படாம போகவே போகாது. காலத்தை கடந்து நிற்கக்கூடியது இல்லையா? படிங்க. நீங்க தினமும் ஒரு அதிகாரத்தை எடுத்து வச்சுட்டு படிங்க. உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. சரியா? அருமை. உங்கள் பெயர் ஸ்ரீநிதியாக இருந்தாலும் ஸ்ரீமதியாக அருமையாக நன்றி. அருமைங்க ஸ்ரீநிதி. நான் உங்களை வந்து வெயிட்டிங் ரூம்ல அனுப்புறேங்க, நீங்க காத்திருக்கலாம். ஐயா சொல்லுங்க, நீங்க எப்போ அடுத்த போட்டியாளர் அவை அவங்கள வந்து கூட்டிட்டு வரலாம்? ஐயா இளங்கோன் ஐயா, இளங்கோன் ஐயா. நான் தயாருங்க, நீ கூப்பிடுங்க. தயாருங்க. நல்லதுங்க நல்லதுங்க நல்லதுங்க. அவை வணக்கம். வணக்கங்க. வணக்கம். அவை வணக்கம். ஐயா நீங்க நடுவர்கள் நீங்க எடுத்துக்கலாம். அவை வணக்கம், வாங்க. உங்களுடைய கட்டுரை பத்தி நீங்க ஒரு 5 minutes ஸ்பீச் கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அபை சந்திரசேகரன். நான் இப்பொழுது ஹியூமனிசம் இன் திருக்குறள் என்ற தலைப்பை ஆங்கிலத்தில் பேசப் போகிறேன். The most valuable of all talents, says Thomas Jefferson, is that of never using 2 words when one will do. In just 1,330 couplets, each only 7 metrical feet long,
Thirukkural embodies that talent exceptionally. Contained within these remarkably well-written, concise couplets are prominent humanistic themes. Now, humanism is a philosophical viewpoint that emphasizes and prioritizes the value, reasoning, and agency of human beings. And as it appears in the Thirukkural, it is mostly secular. Secular humanism revolves around the idea that there is no supernatural being controlling and determining humans' moral worth, morality, or fate. And to arrive at this conclusion, one must accept the following things. 1, that there is no supernatural being influencing the lives of humans. 2, without this supernatural being, humans must create their own morality, moral worth, and fate. And 3, all 3 of these things are tied to the results of the consequences of one's thoughts and actions. And 4, if one wants to determine which actions and which thoughts are morally good, one must carefully observe the world. What you'll find is that Thirukkural does corroborate each of these points. Thirukkural rejects the idea of the existence of any supernatural being and does not form a moral code around any supernatural deity. In fact, he goes even so far as to actively scorn the idea of any deity that might have created this world. If some must beg and live, let the creator of the world himself roam and perish. And any reference to other deities are simply symbolic in nature and do not treat the deities as agents of morality. Now, how does Thirukkural discuss morality, fate, and moral worth as it relates to human agency? When it comes to morality, Thirukkural actually asserts that it's tied to one's actions. For example, he says, or that speech which, while imparting benefits, ceases not to please, will yield righteousness and merit. And he says, in English, if a man inflicts sorrow upon others in the morning, sorrow will come upon him in the evening unsought. Here, he discusses the consequences of one's actions and how he has to encourage and discourage certain actions based on the logical consequences that they may incur. These aren't arbitrary. He just says, if this happens, this other thing will happen. And if it benefits humanity, then it's moral, and you should do it. Now, when it comes to moral worth, Thirukkural actually says that it's also related to human action. This is significant because it goes against the normal Vedic social hierarchy, which says that all humans are born into one of the 4 main classes, and that the higher classes deserve more respect and the lower classes deserve less respect, and that your life occupation and even your fate is tied to which of the classes you're born into. However, Thirukkural says that all human beings are born equal and only differ as regards their actions. Now, when it comes to fate, Thirukkural also asserts that it's related to human action also. He says, that is, a prosperous fate comes from a lack of laziness. A ruinous fate comes from being lazy. Here, he points out that one's fate is tied directly to your actions, and it's not determined by the whims of some supernatural god, which is perfectly in tandem with its humanistic philosophies. Now, if one were to want a prosperous fate or good moral worth or good morality, how does one know which actions and which thoughts to undertake? The answer, Thirukkural says, comes from careful observation of the world and seeking the truth within the world. He says, no matter what you hear from whomever, it is wisdom to verify that it is the truth. From this, one can see that Thirukkural is Valluvar basing his couplets on observable phenomena only. Thiruvallur isn't playing God and establishing arbitrary rules. He's relaying the truth directly to the reader as a true humanist would. Now, it would not be a stretch to assert that the reason Thirukkural applies so well to daily life, thousands of years after its conception, is because the text is entirely humanistic. As time goes on, cultures, religions, countries, nationalities, they will all rise and fall, but the only consistent, intelligent force on the planet will be humanity. Thiruvallur,
being aware of this, embraces humanism. And he takes timeless and universal concepts such as virtue, love, material wealth, and he paints. He paints a vivid portrait of not just human nature, but of humanity itself. Because he knew that when the last person on earth asks, "Is there anyone still with me?" his humanity will answer, "I am still alive." Then he பிரில்லியன்ட். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அவை நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க? இப்பொழுது 11வது படித்து முடித்தேன். அடுத்த வருடம் 12வது படிக்க போகிறேன். 12வது படிக்க போறீங்க. இந்த கட்டுரையை நீங்க எழுதுவதற்கு உங்களுக்கு யாராவது உதவி பண்ணாங்களா? இல்லை, முழுசும் நான் தான் எழுதினேன். அப்பொழுது குடும்பத்தினர் அங்கே திருத்தினார்கள், ஆனால் முழுதாக என்னோட கருத்து தான். ஓகே. இத எழுதுவதற்கு என்ன துணை நூல்கள் அல்ல ரெஃபரன்சஸ் பயன்படுத்துனீங்க? நிறைய the Daylight of the Human Psyche போன்ற நூல்கள், மற்றபடி David Hume அவங்களுடைய An Inquiry of Human Understanding, Existentialism as it relates to Humanism, அது போன்ற நூல்கள் எல்லாம் ஆராய்ந்தேன் அப்பொழுது. ஓகே. இங்க என்ன 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு செக்குலர் ஹியூமன் டெக்ஸ்ட் ஒன்று எழுதுனாங்கன்ட்டு ஒரு துணிச்சலான ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க. இதே கருத்தை நீங்கள் உங்கள் வகுப்பில் மற்ற மாணவர்கள், அதாவது தமிழர் அல்லாத மற்ற மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் எடுத்து சொல்லணும். நீங்க 1 நிமிடம் இல்லை 1.5 நிமிடத்துல அவங்கள குறைஞ்சது there is something to this, let me go refer to it அப்படின்ற அளவுக்கு அவங்க மனசுல தோன்ற மாதிரி என்ன சொல்லுவீங்க? Most didactic texts will rely on an arbitrary God. They will say, look, this God says this. They say, don't eat shrimp, don't wear mixed clothing types, but they will rarely explain why. And then you're left to scramble to identify some abstract meaning, some convoluted meaning, and you'll have to do mental gymnastics. And oftentimes the excuse is that, well, it was written like 2000 years ago. It was written like millennia ago. We can't understand. And meanwhile, for Thirukkural, despite being written so long ago, it's really concise. It doesn't play around. It doesn't say like really obscure things. You don't have to like go and, okay, so something is here, but I'll have to go and make up my own meaning just so it applies to the current life. Thirukkural doesn't do that. Thirukkural takes, like I said in my essay, Thirukkural's core is that it's humanistic. Humans, like something like humanity is universal. And that's why if you take a single Thirukkural in all of those qualities, and then you take one and then you try to analyze it, you'll find that it does apply directly to your life because it transcends time. It transcends borders like race, it transcends borders like religion, and it points directly to the humanity within you. And therefore you should read this because it really pinpoints the one thing that unites us all and will never go wrong. Thank you. Ilangovan. அவைக்கு முதல்ல வணக்கம். முதல்ல ஒரு தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் இவ்வளவு சிறப்பா பேசக்கூடிய அவையை நான் இப்பதான் பாக்குறேன். எங்களுக்கு தெரிஞ்ச அவையெல்லாம் அந்த காலத்துல ஆத்திச்சூடி எழுதினவங்க, அந்த அவைதான் தெரியும். ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. நல்ல அதை உள்வாங்கி அதை வெளிக்கொண்டு வர்றீங்க. அது நல்லா இருக்கு. முதல்ல பாராட்டுக்கள். உங்க கட்டுரையில இந்த தாமஸ் ஜெஃபர்சன், ஜான் லெசாரஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. அவங்கெல்லாம் எப்படி அதை கொண்டு வந்தீங்க? எதனால அந்த கம்பேரிசனுக்கு கொண்டு வந்தீங்க? முக்கியமா தாமஸ் ஜெஃபர்சனுடைய அவங்களுடைய கோட் நிறைய வார்த்தை புழங்கி சொல்ல சுருக்கமான வார்த்தைகள் சொல்றாங்கன்னு சொல்றது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா திருக்குறள் அப்படியே தான் பண்ணுது. ஏழை எழுச்சியில் இருக்கிறதுலேயே நேரடியா சொல்லுகிறது. அதனாலதான் தாமஸ் ஜெஃபர்சனை கொண்டு வந்தேன். மற்றபடி அந்த ஜானத்தன் வெபர், அவங்க சார்ட்டர், அவங்கெல்லாம் நிறைய ஹியூமனிசத்தை பத்தி பேசுவாங்க. இந்த மாதிரி மனிதன்னா என்ன, நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம்னு, அந்த மாதிரி திருக்குறளும் அதை பத்தி தான் பேசுது. முக்கியமா அந்த சார்ட்டர் சொன்னது existence precedes essence அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் humans are not made for any purpose, you can choose your purpose ன்னு சொல்லியிருக்கிறதும் திருக்குறள் சொன்ன மாதிரி உங்களுடைய பிறப்புனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு கிடையாது. நீ பண்ற காரியத்தினால நடக்குது, நீ உன்னோட சிந்தனை, உன்னுடைய மனசாட்சினாலதான் உனக்கு நடக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை எடுத்து குறிப்பிட்டதா சொன்னா நல்ல ஒற்றுமையா வரும்னு நினைக்கிறேன். அதனால தான் கொண்டு வந்தேன். மேகலா, நீங்க கேளுங்க. அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணது நல்லா சிறப்பா இருந்தது.
அப்புறம் நீங்க சொல்லியிருக்கீங்க டைடாக்டிக் லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே கடவுள் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை உள்ள கொண்டு வரும்போது திருக்குறள் அந்த மாதிரி செய்யல, அது வந்து சூப்பர் நேச்சுரல் பீயிங்க்கு எகெயின்ஸ்டா தான் இருக்கு, அப்படி சூப்பர் நேச்சுரல் பீயிங்கை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லலை அப்படின்னு. தென் ஒய் விஷ்ணுவை பத்தியும் லக்ஷ்மியை பத்தியும் எல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது வந்து முக்கியமா அதெல்லாம் கடவுள ஏஜென்ட்ஸ் ஆஃப் மொராலிட்டி அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கருத்துக்கு ஒரு சின்ன மாட்டை காட்டியிருக்கிறாங்க. வந்து லக்ஷ்மினா வந்து எல்லாம் வந்து எல்லாம் செழிப்புக்கு, அதற்கு வந்து அந்த அவ்வை தழுக்காருடைய உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் அந்த திருக்குறளையே வந்து வந்து தவ்வை, அதுக்கப்புறம் வந்து செய்யவள் வந்து அவளெல்லாம் வந்து பெரிய பெரிய கருத்துக்கு ஒரு அடையாளம் மாட்டார். உண்மையாவே வந்து தவ்வை அவங்களாம் வந்து செய்யவளவங்களாம் வந்து உனக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லல. நீ நடந்துச்சுன்னா இப்படி பொறாமையோட நடந்தீங்கன்னா உனக்கு வந்து செல்வம் எல்லாம் போயிடும்னு சொல்லியிருக்கிறது ஒரு வகையை சொல்லருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையான அது சிம்பாலிக் மெட்டஃபோரிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதாவது மக்களுக்கு இப்படி சொன்னாதான் புரியும், பாமர மக்களுக்கு இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் சொன்னாதான் புரியும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தாண்ட உதாரணங்கள் தானா? மற்றபடி கடவுளுடைய முக்கியத்துவத்தை தரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லல. That's what you wanted to say, right? ஆமாம் ஆமாம். லெட் மீ பிக் அப் ஃப்ரம் தட். ஏன்னா அதே கேள்வியை வந்து நான் வேற வடிவில் கேட்க போறேன். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை, அதுல வந்து ஒரு தெய்வம் இருக்கு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வானுரையும் தெய்வம் அப்படின்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து 7 பிறவி இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயர்த்துபவர். இத்தனை கான்செப்ட்ஸ் இருக்கு. இதை வந்து நீங்க வந்து ஒரு சமய கருத்தோ அல்லது ஸ்பிரிச்சுவல் கருத்தோ இல்லைன்றத வந்து நீங்க எப்படி சொல்ல முடியும்? முக்கியமா சிலது எல்லாம் காட்டுனீங்கன்னா வந்து மனிதன் வாழ்கிறபடி வாழ்ந்தால் அவன் கடவுளாக கருதப்படுவான்னு சொல்லி இருக்கிறாங்க. மற்றபடி எல்லாம் சொன்னா வந்து எப்படி the only way to explain it is that it comes from Jainist principles. Jains don't believe that they don't believe in a supernatural creator. They believe in humans who have rid themselves of all karma, and therefore they are seen as superior, as amazing, as awesome, as God is. அதே மாதிரிதான் இங்க சொல்லியிருக்காங்க. கடவுள்னா மனிதன் கடவுளாக நினைக்கப்படுவான், இல்லாட்டி வந்து தெய்வம் தொழால் குழநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. கடவுளுக்கு பதிலா ஏதாவது இருக்கிறத கவனித்து இருக்கிறத தொழுதி இருக்கிறத கவனித்து பண்ணால் நல்லதாக நடக்கும். மற்றபடி அந்த மாதிரி தான் சொல்றாங்க. கடவுள் என்ற கருத்து ஒரு உண்மையான ஏஜென்ட் ஆஃப் மொராலிட்டின்னு சொல்றதுக்கு பதிலா வந்து வேற கருத்து புழங்கிறதுக்கு ஒரு மீடியமா புழங்குறாங்க. அடுத்து இந்த அப்புறம் அடுத்த நடுவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்க தமிழை பத்தி சொல்லி ஆகணும். ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீர்கள். ரகரம் அவ்வளவு தெளிவாக வருகிறது. அதுவும் சொல் முதல் சகரம் நீங்க வலிந்து ஒலிக்கிறீங்க. ரொம்ப 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 அரிதான ஒரு பண்பு அது. நீங்க தமிழ்ல எனக்கு கட்டுரை எழுதிருக்கலாமே, ஏன் தமிழ்ல எழுதாம ஆங்கிலத்துல எழுதுனீங்க? எனக்கு அப்படி என் படம் எனக்கு நிரம்ப விருப்பமாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் பள்ளிக்கூட வேலை நிறைய இருந்தது, அதனால் தமிழ்ல எழுத முடியவில்லை. அது பெரிய வருத்தமாகத்தான் இருக்கிறது. அதனால தான் ஆங்கிலத்தில் முதல்ல எழுதிட்டேன். சரி, இளங்கோவன். அருமை. அப்புறம் உங்க கட்டுரையில ஒரு இடத்துல சொல்றீங்க, லைஃப் இஸ் ரிசல்ட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் சொல்றீங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதுக்கு என்ன வள்ளுவர் என்ன குறள் சொல்றாரு அதுக்கு? லைஃப் இஸ் a result of action reaction என்றால் நடக்கிறதெல்லாம் ஒரு தெரியாத காரணத்தினால் கிடையாது. நடக்கிறதெல்லாம் நீ பண்ண காரியத்துக்கு அதுக்கு லாஜிக்கலா என்ன வருமோ அதுதான் வாழ்க்கைன்னு. இது எதுமோ வந்து எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு மூட நம்பிக்கையினால இது நடக்குது நம்பருக்கு பதிலா நான் இது செய்தேன், அதனால இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனால நான் இனிமேல கவனமா இருக்கணும்னு அந்த மாதிரி நினைச்சு பண்ணது. நான் அதுக்கு வந்து ஆகுழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுழால் தோன்றும் மடின்னு அது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் திடீர்னு எனக்கு ஏதோ நட்சத்திரம் இப்படி வந்தங்காட்டி, கடவுள் இப்படி பண்ணங்காட்டி, கடவுள் சிந்தனையினால எனக்கு எல்லா சொத்தும் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா இருக்கிறத கவனித்து பண்ணாம இருக்கிறதுக்கு பதிலா மற்றவர்களை பார்த்து வந்து பொறாமைப்பட்டு இருக்கிறத கவனிக்க பதிலா மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்பட்டு இதை பண்ணி மனசு குழப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து செல்வம் எல்லாம் போயிடுச்சுன்னா நடக்கக்கூடியதுதான். அதுக்காக வந்து ஒரு பெரிய கடவுள் இதனாலையும் சொல்லி வந்து இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. Life is a result of action reaction, so focus on what your actions are and the reactions will be good when they follow. So இந்த கான்செப்டுக்கு பிறர்க்கு என்ன முற்பகல் செய்யணும் அந்த குறள் எப்படி பொருந்தி வரும்?
மற்றவர்களுக்கு நீ தவறு செய்தால் மற்றவர்கள் எல்லாம் படிப்படியாக உன்னை வந்து வெறுப்பார்கள். அதுக்கப்புறம் மற்றவர்கள் எல்லாம் உங்ககிட்ட எப்படி நல்லது செய்ய முடியும்? அதுதான் இது தானா வர்றது. நான் எப்படினாலும் நல்லவன் நடந்துச்சு, ஆனா திடீர்னு எல்லாத்துக்கும் நீ பிடிக்காம போயிடுச்சுன்னு எப்பவுமே இருக்காது. ஏதாவது செய்திருப்பாய், அதனால்தான் இப்படி நடந்திருக்கு, அதனால்தான் பிற்பகல் வருது. அப்ப வந்து நாம அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா அது நல்லதா நமக்கு திரும்பி வரும் இல்லையா? ஆமாம், அதான் இருக்கிறதுலே பெரிய வாய்ப்பு. மற்றவங்க நல்லா நடந்து அவன் திருப்பி நல்லா நடப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு உன்னோட ஆக்ஷன் கவனிச்சா மத்தவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் ஆயிரும். உன்னோட ஆக்ஷன் கண்ட்ரோல் பண்ணா. இன்னொரு பாட்டு நல்ல அருமையான ஒரு திருக்குறள் கொடுத்திருக்கீங்க. Though raised above the base cannot become great, though brought low the great cannot become base. அது என்ன திருக்குறள்னு சொல்ல முடியுமா? மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். அப்ப மேல் கீழ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி உள்ள திருக்குறள்ல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறாரு. இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரியா இல்லையா? அது என்ன சொல்றாங்கன்னா, மேல்னா பண்புல மேலாக இருக்கிறவர்கள், கீழான நிலைமை, ஏதாவது பணம் போயிடுச்சு என்றாலும் அவர்கள் குணம் மாறாது. நீ உன்னுடைய ஆக்ஷன் எப்பவுமே நல்லாக இருக்கும்னு சொல்றாங்க. நீ உண்மையாவே மேலான ஆளாக இருந்தால் உன்னோட வாழ்க்கை எவ்வளவு கெட்டு போனாலும் நீ உண்மையாவே நல்ல குணத்தோட தான் இருப்பாய். அதே போல நீ கெட்ட குணமுடையவராக இருந்தால் உனக்கு நீ நல்ல இடத்தை கொண்டு போனாலும் நீ கெட்டவராகத்தான் எப்பவுமே இருப்பாய். அதே தானே மாறாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதுலயும் வந்து உன்னோட ஆக்ஷன் எப்பவுமே உன்னோட ஆக்ஷன் கவனிச்சேன்னா எவ்வளவு மோசமா வந்து எல்லாம் நடந்தாலும் அந்த ரியாக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வரும். அதான் இங்க குணத்தின் அடிப்படையில தான் உயர்வு தாழ்வு சொல்றாரே தவிர குலத்தின் அடிப்படையில சொல்லல. சொல்லவே இல்லை. ஆமா, சரியா. என்னுடைய கடைசி கேள்வி, you say that Kural declares that humans must create meaning and purpose in life for themselves. அதுல திருக்குறள் இருந்து ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? உங்க கட்டுரையில இல்ல. உங்க கட்டுரையில அது மட்டும் விட்டுருந்தீங்க. சரி, இதை கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும் அப்படின்ட்டு நான் முடிவு செஞ்சேன். கொஞ்சம் யோசிக்கணும். ஆனா எனக்கு தெரிந்தவரை பொதுவாக வந்து 3 பாலுமே இருக்கிறது. அதுல வந்து எந்த துறைக்கு வேணாலும் கவனித்து பார்த்து பண்ண முடியும். அதனால் வந்து மத்த இந்த வேதிக்கு சொன்ன மாதிரி அந்த நீ உன்னோட காரியத்தை பண்ணா வந்து நீ மற்ற காரியத்தை நல்லா பண்ண முடியறதை விட நீ உன்னோட காரியத்தை பண்ணா அதான் உனக்கு சின்ன நல்லா வராம இருக்கும், மோசம் நல்லா வராம இருக்குன்னு சொல்ல பதில வந்து அத்தனை குறளே இருக்கு. குறளே அதுக்குதான் சொல்லுற மாதிரி நான் நினைத்து பண்ணேன். அதாவது உனக்கு வந்து பொருட்பாலை பார்த்து உன்னோட நடத்தி பத்தி ஏதாவது பார்க்கணும்னா உள்ள போய் பார்த்து பண்ணலாம். உன்னுடைய அறத்துப்பாலை போய் பார்த்து இது பண்ணலாம். காமத்பால் அப்படின்னா வந்து உனக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அங்க போய் நல்லா பார்த்து பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சு முழு குறளுமே வந்து you must create your own fate, so look in the குறள் and see which fate you want அப்படின்னு நினைச்சு நான் பண்ணியிருக்கேன். அந்த 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 பகுதி உங்க கட்டுரையில வந்து வீக். ஏன்னா ஒண்ணுமே சொல்லல நீங்க. அதோட இல்லாம நீங்க ரொம்ப துணிச்சலான ஒரு முன்மொழிவு இது. இந்த செக்யுலர் ஹியூமனிசம் அந்த ஆர்குமெண்ட் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுதான் 20ஆம் நூற்றாண்டுடைய மிகப்பெரிய ஒரு ஆர்குமெண்ட். ஏன்னா எப்படியாவது வள்ளுவரை வந்து ஒரு மதச்சார்பற்றவராக ஒரு ஹியூமனிசத்துக்குடைய மாடர்ன் ரெப்ரசன்டேட்டிவா கொண்டு வர்றாங்க. கஷ்டம் என்னன்னா 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு கருத்தை வந்து தற்கால கருத்தோடு பிணைக்கிறதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதனால இந்த ஆர்குமெண்ட் வந்து இட் நீட்ஸ் டு பி வெரி வெரி ஸ்ட்ராங், வெல் தாட் த்ரூ. இட் இஸ் a very bold assertion, but you need to do a lot more research to back it up, and you need to really quote. So I'm looking forward to an updated essay from you sometime soon. Okay. அருமை. எனக்கு கடைசியாக 2 கேள்வி. உங்களுடைய கட்டுரையை முடிக்கும் போது the last person on the earth asked, is there anyone still with me? His humanity will answer, I am still alive. அந்த கற்பனை எப்படி உங்களுக்கு வந்துச்சு? எதுக்காக நீ அதை எழுதணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஏனென்றால் பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த சில குறள் எல்லாம் எனக்கு இந்த நிலைமை இல்லை, அது இது கிடையாது, சில மாதிரி காலகட்டத்துக்கு சம்மந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க, இந்த காலத்துல அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா மத்த எல்லா அவுட்சைட் வேரியபிள்ஸும் எடுத்துட்டு கடைசியில ஒரே ஒரு மனுஷன் மட்டும் இருந்தாங்கன்னா திருக்குறள் அப்பவும் புழங்க முடியுமான்னு பார்த்தா ஆமா, அப்பவும் வந்து அறத்துப்பால போய் உன்னோட மனசாட்சி பொறுத்து நடக்க முடியும். அதனால வேற எதுவுமே இல்லைனாலும் கடைசி மனுஷனுக்கு கூட திருக்குறள் புழங்க முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கேன். சரி, இப்ப நீங்க வந்து 11th கிரேட் படிக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அடுத்த வருஷம் 12th போறீங்க, அப்புறம் கல்லூரிக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறமும் நீங்க இந்த திருக்குறள் வந்து படிப்பீங்களா, எடுத்துட்டு போவீங்களா, இல்ல பரப்புவீங்களா, என்ன செய்வீங்க?
கண்டிப்பா வந்து இப்போது கூட தினமும் வந்து திருக்குறள் படிக்காத நாளே கிடையாது. அதனால அதுக்கப்புறமும் எங்கேயாவது சிக்கல் இல்லைனாலும் சிக்கல் இருந்தாலும் எடுத்து பார்த்து பண்ணாதான் வந்து வாழ்க்கை சரியா போகும்னு எடுத்து கண்டிப்பா படிப்பேன். ஸோ நீங்க வந்து அப்ளை பண்ணுவீங்க? கண்டிப்பா. திருக்குறள் படிச்சா அப்ளை பண்ண முடியாம இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். படிச்சா அது உள்ளேயே போய் வந்து இதாயிரும்னு. ஸோ என்ன திருக்குறள் நீங்க அடிக்கடி அப்ளை பண்றீங்க? ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. முக்கியமா வந்து பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அது நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு அந்த லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒண்ணு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு உள்ள போயிடுச்சுன்னா வந்து மத்த உலகத்தோட இதெல்லாம் கொஞ்சம் அவ்வளவு யாருக்கா தோணாது, அவ்வளவு குழப்பமா தோணாது. அதனால நான் என்ன பண்ணேன்னு கவனிச்சு அப்புறம் மத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அது வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்படிதான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைச்சு அதுதான் முக்கியமா எனக்கு கருதுகிறேன். சிறப்பு, மிகச்சிறப்பு. ரொம்ப அருமையா இருந்தது, கேட்கறதுக்கு இனிமையா இருக்குது. நன்றி, வணக்கம். ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களுடைய கொள்கைகள்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் ராங், பட் ஷீ இஸ் ஸ்ட்ராங் அபவுட் இட். அது சரி. அப்புறம் அதான் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equal and opposite reaction நியூட்டன் சொன்னதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நீ என்ன செய்றியோ அது உனக்கு திரும்ப வரும். கிட்டத்தட்ட அதெல்லாம் கொஞ்சம் வந்து அவரை செக்யுலரா கொண்டு வரதுக்கு பார்த்தாலும் பெரும்பான்மையானவர்கள் அவரை வந்து ஒரு ஜெயினா தான் கொண்டு போறாங்க. ஏன்னா வந்து புலால் மறுத்தல், கொல்லாமை புலால் மறுத்தல். இந்த புலால் மறுத்தல்ங்கிற அதிகாரத்துல தன்னூன் பெருக்கற்கு தான் பெரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். அப்புறம் வந்து திணர் பொருட்டால் கொல்லாது உலகினில் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவாரில் அப்படின்னு ஒரு அடி அடிச்சிருக்காரு. நீங்க திங்கிறதுக்கு தானே வாங்குறீங்க, அதனாலதான் அவன் கொல்றான் அப்படின்னு. அதனால இது வந்து புத்திசத்தையும் சேர்த்து ஒரு இடி இடிச்சிருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அதனால ஹி மஸ்ட் பி a ஜெயின். அவரை வந்து ஒரு புத்திஸ்ட்னு கூட சொல்ல முடியாது. ஹி மஸ்ட் பி a ஜெயின். அந்த ஒரு குறள் போதும் அப்படின்லாம் நிறைய பேர் வாதிட்டு நான் கேட்டிருக்கேன். பட் அவரை ஒரு செக்யுலரா வச்சுக்கிறது நல்லது. எல்லா நல்ல பிரின்சிபிள்ஸையும் எல்லா இடத்துல இருந்து கொண்டு வந்திருக்காரு இல்லையா? எல்லா மதங்கள் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களையும் கொண்டு வந்து அதை தன்னுடைய நூலிலே அப்ளை பண்ண ஒரு ஹியூமனிஸ்டா அவரை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா வந்து அந்த கடவுள் மறுப்பாளரா இல்லையா அப்படிங்கறதுல அத முழுக்க ஒரு கடவுள் மறுப்பாளரா மக்களுக்காகத்தான் கொண்டு வந்தாராங்கிறதுலாம் நமக்கு தெரியல. அதெல்லாம் நம்மளுடைய அசம்ஷன் தான், சப்போசிஷன் தான். ஏன்னா நம்ம அவருடைய காலத்துல வாழல. அதனால அவருடைய டோட்டல் ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியல. அவங்கவுங்க உரையாசிரியர்கள் இருந்து எல்லாரும் அவரை எல்லா பக்கமும் இழுக்கிறாங்க. எல்லாரும் அதனால சொன்னாங்கல்ல, வையவ திருவள்ளுவரை உலகத்துக்கே கொடுத்துட்டோம் அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி நம்ம உலகத்துக்கு கொடுத்துட்டதுனால எல்லோரும் அவரை உரிமை கொண்டாடுகிறார்கள். அப்புறம் நீங்க அறிவுடைமை அதிகாரத்துல ஒரு நல்ல திருக்குறள் எழுதல, அதோடைய கருத்தை மட்டும் சொல்லியிருக்கீங்க. நீங்க ஏன் அந்த திருக்குறளையும் எழுதியிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதோடைய பொருளை மட்டும் நீங்க போட்டு பிராக்கெட்ல நம்பர் போட்டிருக்கீங்க இல்லையா? அந்த திருக்குறளை நீங்க சேர்த்து எழுதிருந்தீங்கன்னா it would be more valuable. That's what I thought. No terrifying calamity will happen to the wise அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு கருத்து சொல்லிருக்கீங்க. அது என்ன திருக்குறள்னு சொல்ல முடியுமா? எதிரதா காட்டும் அறிவினாட்கில்லை அதிர வருவது உண்மை. அந்த திருக்குறள் என்ன அர்த்தம், அதுக்கு என்ன பொருள்? எதிர்காலத்தில் என்ன வருகிறது என்று முன்னாடியே கவனமாக அறிந்திருந்தால் திடீர்னு என்று பயமாக வருவது எதுவும் கிடையாது. முன்னாடியே தெரிந்து வைத்திருக்க வேண்டும், கொஞ்சமாவது ஆராய்ந்து பார்த்திருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அப்படி கவனமா இல்லாதவங்களுடைய துன்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் பின்னால சொல்றாரு ஒரு இடத்துல. அது உங்களுக்கு தெரியுதா? வரும் முன்னால் காக்காதவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னொரு திருக்குறள்ல சொல்றாரு. எனக்கு இப்பொழுதுக்கு நினைப்பு வரவில்லை. ஸ்ட்ரா வச்சு சொல்லுவார் இல்லையா? ஸ்ட்ரா வச்சு, அந்த வைக்கோல் வச்சு ஒரு உதாரணம் சொல்லுவார். வரும் முன்னர் இப்போதைக்கு எனக்கு மனதுக்கு வரவில்லை. முயற்சி பண்ண. வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை. சரி, பரவாயில்ல. ஏரி முன்னர் வைக்கூறு போல கிடும். ஆமா, கவனமா இருந்தா துன்பம் வராது, கவனம் இல்லாம இருந்தா நெருப்புல பட்ட வைக்கோல் போல உன்னுடைய வாழ்க்கை அழிந்து போகும். ஆக எல்லாமே சொல்றாரு அவரு. இப்படி இருந்தா அதோடைய ரிசல்ட் இப்படி இருக்கும் அப்படிங்கறத. சரி, மிகச் சிறப்பா நீங்க கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லியிருக்கீங்க. பாராட்டுகள். நன்றி. மிக அருமை. நன்றி. நீங்க உங்களை வெயிட்டிங்ல நீங்க வெயிட் பண்ணுங்க. அநேகமா இன்னும் 1-2 நிமிடங்கள் அனைவரையும் நாங்க பேசிக்கலாம் இல்லைங்களா? நன்றி, கேட்பதற்கு நன்றி. 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 ஐயா, நீங்க சொன்னீங்கன்னா நான் அனைவரையும் வந்து மறுபடியும் அட்மிட் பண்ணிடுறேங்க. முதல்ல பிரபாகரன் ஐயா, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இது வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. இது
இதெல்லாம் திருக்குறள் எந்த வடிவில் எல்லாம் நம்ம கேட்கறதுக்கு அவங்க கிட்ட கேட்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இவ்வளவு படிச்சிருக்காங்க. சில பெண்கள் எல்லாமே பெண்கள் தான் இன்னைக்கு வந்தவங்க எல்லாமே இவ்வளவு சிறப்பாக படித்து உணர்ந்து சொல்றாங்க. கண்ணிலே தண்ணி வந்துருச்சுங்கய்யா. கண்ணிலே தண்ணி வந்துருச்சு. ஆமாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் இணையிலைங்க. மற்றவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பூஜா அவங்க மட்டும் இல்ல வெயிட்டிங் ரூம்ல. மற்றவங்க இருக்காங்க. மற்ற 4 போட்டியாளர்களும் இருக்காங்க. நீங்க சொல்லும் பொழுது இணைச்சிடுறாங்க. வரவழைக்கலாங்க. சரிங்க. வணக்கங்க. ஆமாங்க. வணக்கங்க அத்விகா. வணக்கங்க நேஹா. வணக்கங்க ஸ்ரீநிதி. வணக்கங்க போய் வாங்க. நடுவர்கள் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசலான் இருக்காங்க. மணி, நீங்க ஆரம்பிங்க. வணக்கம். இந்த இந்த போட்டியில நாங்க நடுவராக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது உங்களை போல இளைஞர்கள் திருக்குறளை உங்கள் பார்வையில அதை கற்றுக்கொண்டு எப்படி எடுத்து சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரிய முடியுது. எங்களுக்கு ஒரு மலைப்பாக இருக்கிறது. இதுதான் நாங்க இப்ப என்ன தவம் செஞ்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு நாங்க நடுவராக சேர்ந்திருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய கடமை இதை இன்னும் நல்லா ஆழ கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் பரப்ப வேண்டும். ஏனென்றால் நமக்கு எங்க திரும்பி பார்த்தாலும் ஆர்ட் ஆஃப் வார் இருக்கும். நம்ம சீன தத்துவ ஞானிகளோ அல்லது கிரேக்க தத்துவ ஞானிகளோ அல்லது ஐரோப்பிய தத்துவ ஞானிகளோ தெரிஞ்ச அளவுக்கு ஏன் வேதங்களை பத்தியும் கீதையை பத்தியும் தெரிஞ்ச அளவுக்கு வள்ளுவரை பத்தி மேலை நாடுகள்ல குறிப்பா அமெரிக்காவில் தெரியாத அளவு இருக்கு. அதை அவங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் திறமையும் உங்களுக்கு இருக்கு. அதுதான் நாங்க இன்னைக்கு பார்த்தோம். அப்படி செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த போட்டி அந்த ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைச்சு அதுக்கான ஊக்கத்தை கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். அருமை. என்னுடைய கருத்து சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களை நான் கேட்கணும்னு நினைச்சேன். மேபி நம்ம இந்த நடுவர்கள் பேச்சு முடிஞ்ச பிறகு உங்களுடைய கருத்துக்களையும் கேட்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா இருக்கும். நீங்க இந்த எப்படி இந்த நிகழ்ச்சி பத்தி ஃபீல் பண்ணீங்கன்றது இன்னும் கொஞ்சம் இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றது நீங்க சொல்லலாம். பட் இருந்தாலும் கூட எனக்கு அவர் மணி ஐயா சொன்ன மாதிரி தான் இது ஒரு பெரிய வாய்ப்பு. நானும் திருவள்ளுவர் திருக்குறள் சின்ன வயசுலேருந்து நானும் கையில் வச்சிருக்கேன். ஆனால் உங்களை போல ஒரு ஆழமா அதை ஆராய்ந்து வேற வேற நோக்கில் நீங்கள் பார்க்குறீங்க. வேற வேற ரிசர்ச் பண்ணி அதை உலகத்திலேயே ரொம்ப ஈஸியானது எது சொல்லுங்க? நான் சொல்றேன், கேள்வி கேட்கறது இல்லையா? அடுத்தவங்களை கேள்வி கேட்கறதா ரொம்ப ஈஸி. ஸோ அதை நாங்கள் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப ஆழமாக அதை எந்த இடத்துலையும் நீங்கள் தயங்காம தெளிவாக அருமையாக பதில் சொன்னீங்க. அதுவும் திருக்குறளில் எடுத்து பேசுறதுன்றது மிகப்பெரிய சிறப்பு. இந்த திருக்குறளில் மட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் அதை வச்சுட்டீங்கன்னா, வழிகாட்டியாக வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த நாள்லையுமே எந்த ஒரு நேரத்திலையும் சிக்கல் வரும். வாழ்க்கையில் சிக்கல் வரும், பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், எல்லாம் வரும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள்லாம் நிறைய சொன்னீங்க. அந்த திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னா போதும், அதில் எல்லாத்துக்கும் விடை இருக்கு, அதுக்கு வழி இருக்கு. நீங்கள் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அடுத்தவங்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லலாம். ஸோ அதனால தயவுசெய்து இந்த திருக்குறளை இதோட நிறுத்திடாம நீங்களும் நிறைய படிங்க, அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்க. அதான் என்னுடைய வேண்டுகோள். வாழ்த்துக்கள். மேகலா, நீங்க சொல்லுங்க. எல்லோரும் சொன்னதைத்தான் நானும் வழிமொழிய விரும்புகிறேன். ஏன்னா நானும் சில போட்டிகளுக்கு, பேச்சு போட்டிகளுக்கு எல்லாம் நடுவரா போயிருக்கிறேன். ஆனா இது புது வாய்ப்பு, புது அனுபவம். ஆனா ஆழமான ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கு நடுவராக இருக்கிறதுங்கிறது இதுதான் முதல் தடவை. அந்த வகையில எல்லோரையும் கவர்ந்த, எல்லோருக்கும் நம் தமிழர்கள் அனைவருக்கும் பிடித்த திருக்குறளுக்கு அது சார்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கு நடுவராக இருப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. இதை அளித்த பிரபாகரன் ஐயாவுக்கு நான் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப வெளிப்படையா பேசணும்னா, நான் இந்த அளவுக்கு பிள்ளைகள் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சிறப்பாக அவங்க எழுதின கட்டுரையை நல்லா ஆழமாக, இவங்களதான் எழுதினாங்களா இல்ல மண்டபத்துல யாராவது எழுதி கொடுத்தாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சோம். ஆனால் மிகச் சிறப்பாக நீங்க கட்டுரை ஆங்கிலத்துல எழுதியிருந்தாலும் சரி, தமிழ் எழுதியிருந்தாலும் சரி, அதுல உள்ள கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு நீங்களே எழுதிய கட்டுரைகள் தான் என்பதை உங்களுடைய
விடைகள் மூலமாக நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டோம். மிக ஆழமாக சிந்திக்கிறீர்கள். இந்த வயதுல சொல்ல போனா நாங்கெல்லாம் உங்களை மாதிரி வயசுல இவ்வளவு ஆழமாலாம் சிந்திச்சது கிடையாது. ரொம்ப மூளையெல்லாம் பயன்படுத்த மாட்டோம் நாங்க. அதெல்லாம் அப்படியே தான் வச்சிருந்தோம். ஆனா நீங்க வெளிநாட்டுல இருப்பதனால உங்களுக்கு ஆங்கில புலமையும் இருக்கு. கூடுதலாக நம்முடைய ஐயன் திருவள்ளுவருடைய திருக்குறளும் படிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவங்களையும் நான் இந்த நேரத்துல பாராட்டுறேன். இதெல்லாம் திருக்குறள் படிக்க வைக்கிறாங்க பாருங்க, அதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு சல்யூட். அதனால நீங்க இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து மேல்நாட்டு சிந்தனையாளர்களுடைய கருத்துக்களோடு நம் திருக்குறள் எப்படி பொருந்தி போகிறது, எப்படி வேறுபடுகிறது, இது எல்லாமும் ஒப்பிட்டு பார்த்து மிக ஆழமாக அருமையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகள் எல்லாமே முத்தான கட்டுரைகள், மிகச் சிறப்பாக எழுதப்பட்ட கட்டுரைகள், வேறு வேறு கோணங்களிலே. இதுல என்ன ஒரு சிறப்புனா ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொல்லல. எல்லாருமே அதுல சிலதை பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் கட்டுரைகள் அப்படியே ரெப்படீஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். அதையே திருப்பி 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 சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்ல, எல்லோருமே புதிய கோணத்திலே ஆராய்ச்சி செய்து புதிய புதிய குரட்பாக்களை எழுதியிருக்கிறீர்கள். தமிழ்ல பேசுறீங்க. நீங்க ஆங்கிலத்துல கட்டுரை எழுதியிருந்தா கூட நாங்க கேட்ட தமிழ் கேள்விகளுக்கு எல்லாம் தமிழ் அழகா பதில் சொல்லுகிறீர்கள். அழகான தமிழிலே, ஆக்சென்ட் இல்லாம தமிழ் அழகா பதில் சொல்லுகிறீர்கள். உங்களை பத்தி சொல்லிட்டே போலாம். ரொம்ப நிறைவா இருக்கு எங்களுக்கு. மற்றவர்கள் சொன்னது போல நீங்க தொடர்ந்து திருக்குறளை படிங்க. திருக்குறள்ங்கிறது போட்டிக்காக படிக்கக்கூடிய நூல் இல்லை, அது ஒரு வாழ்வியல் நூல். அதுல ஒரு சில கருத்துக்கள் காலத்துக்கு பொருந்தாததாக இருக்கலாம். ஏங்க நம்மளே நேத்து சொன்ன கருத்தை இன்னைக்கு மறுத்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப ஒருத்தர் 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதின கருத்து எப்படி அப்படியே பொருந்தி போகும். அதனால பெரும்பான்மையான கருத்துக்கள் பொருத்தமா இருக்குனால அவர் பெரிய ஜீனியஸ், காலத்தை கடந்து நிற்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு 99 விழுக்காடு கருத்துக்கள் இன்றைக்கும் பொருந்தி போகின்றன. அப்படிங்கிறப்ப காலத்தை கடந்த ஒரு சிந்தனையாளர் நம்முடைய வள்ளுவர், அதுவும் நம்முடைய தமிழகத்திலே பிறந்தவர்ங்கிறது நமக்கு எவ்வளவு பெருமை. அதனால கண்டிப்பாக இந்த நூலை நீங்க படிக்கணும். இது எப்படி நீங்க உங்களுக்கு பிடிச்ச கதை புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு பொழுது போகாத போதெல்லாம் திருக்குறளை எடுத்து படிங்க. நீங்க மனப்பாடம் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன், ஆனா படித்து அதனுடைய பொருளை உள்வாங்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா சமயத்துக்கு தேவையான யோசனைகளும் தீர்வுகளும் திருக்குறளிலே பெரும்பான்மையாக கிடைத்துவிடும். அந்த அளவிற்கு இந்த புத்தகம் எல்லாருக்குமானதாக, எல்லா சமயத்தவருக்கும், எல்லா நாட்டவருக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பவர்களுக்குமான கருத்துக்களை தாங்கி இருக்கின்ற ஒரு கருவூலம். அதை நீங்க மிகச் சிறப்பாக உங்களுடைய கட்டுரைகள்ல வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. உங்க அனைவரையும் நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். நீங்க செய்ய வேண்டிய அடுத்த பணி என்னன்னா, நீங்க முதல்ல இது எல்லாத்தையும் படிச்சு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்தது இதை அமெரிக்காவிலே நீங்கள் பரப்ப வேண்டும். அது ஒரு பெரும் பணி உங்கள்கிட்ட இருக்கு. உங்களுடைய ஆங்கில அறிவு அதற்கு துணை செய்யும்னு நாங்க நம்புறோம். எங்களை விட மிகச் சிறப்பாக ஆங்கிலத்திலே இளைய தலைமுறையினரிடம், அமெரிக்கர்களிடம் இதை நீங்கள் கொண்டு சேர்க்கலாம். அந்த பணியை நீங்க கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய வேண்டுகோளாக இந்த நேரத்திலே நாங்கள் வைக்கிறோம். உங்கள் அனைவருக்குமே நல்ல எதிர்காலம் இருக்கிறது. தமிழ் உங்கள் அனைவரையும் மிகச் சிறப்பாக வாழ வைக்கும். திருக்குறளை மறந்து விடாதீர்கள். நன்றி. அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு 5 பேர் நாம நேர்காணல் செய்தார்கள். நாளைக்கு ஒரு 5 பேர் நேர்காணல் செய்ய போகிறோம். ஜூலை மாதம் முதல் நாள், ஜூலை 1 அன்னைக்கு, அதுக்கு முன்னதாகவே, முடிந்தால் அதுக்கு முன்னதாகவே முடிவுகள் அறிவிக்கப்படும். பங்கு பெற்ற மாணவர் மாணவிகள் அனைவருக்கும் நன்றி. மிகச் சிறப்பாக பேசினீர்கள். திருக்குறளை நன்றாக படித்திருக்கிறீர்கள், அது நன்றாக ஆராய்ச்சி செய்திருக்கிறீர்கள். உங்களை பாராட்டுகிறேன். உங்கள் பெற்றோர்களையும் பாராட்டுகிறேன். அதுபோல் நம்முடைய நடுவர்கள் நல்ல கேள்விகள் சிறப்பாக கேட்டார்கள். நடுவர்களுக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கங்கய்யா. ஒரே ஒரு கேள்விங்க என்னன்னா, இந்த மாணவிகள்கிட்ட நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, இந்த நிகழ்வை பத்தி அவங்களோட கருத்தையும் ஒரு நிமிடத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிடம் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாங்க. அது பிறகு இன்னொரு பார்வையாளர்களும் போட்டியாளர்கள் விலகின பிறகு அவங்களுடைய கருத்துக்களை சொன்னா சிறப்பாக இருக்கும். நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்கம்மா. ஒருத்தர சொல்லுங்க. யார் ஆரம்பிக்கலாம்? அத்வைகால இருந்து ஆரம்பிப்போம். அதே ஆர்டர்ல ஆரம்பிப்போம். அத்வைகால இருந்து ஆரம்பிப்போம். நான் முதல்ல இதை பண்றதுக்கு தயக்கமா தான் இருந்தேன். நிறைய வேலை இருக்கும், பண்றதுக்கு இது வேணுமான்னு பார்த்தேன். ஆனா இது இந்த நீங்க கொடுத்த வாய்ப்புல நான் நிறைய கத்துக்கிட்டேன். நான் திருக்குறள் பத்தியும் நிறைய கத்துக்கிட்டேன். நான் என்னால நான் தமிழ் எப்படி எழுதணும், தமிழ் எப்படி ஆராய்ச்சி செய்யணும், வறுமை நான் எடுத்த தலைப்புல பற்றி நான் நிறைய கத்துக்கிட்டேன். மீண்டும் இது மாதிரி வேற ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா நான் எடுத்துவேன்னு நினைக்கிறேன். நன்றி.
அடுத்தது பூஜா, நீங்க பேசுறீங்களா? பூஜா இருக்காங்களா? இல்ல அவங்க இல்ல. இல்ல. நேகா நீங்க பேசுறீங்களா? நானும் தயக்கமா தான் இருந்தேன் ஆரம்பத்துல. ஆனா பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா திருக்குறளும் படிச்சேன், எழுதி பார்த்தேன், எஸ்ஸே எழுதினேன், பேசினேன், நிறைய பண்ணியிருக்கேன் இதுல. ஸோ அதனால எனக்கும் நல்லா இருந்துச்சு. நல்லதுங்க. அடுத்தது ஸ்ரீநிதி, நீங்க சொல்றீங்களா? தயக்கமா இல்லை பண்றதுக்கு. நான் தான் யோசிச்சிருந்தேன். ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சிச்சு. அது திருக்குறள் பத்தியே எழுது திருக்குறள் படிச்சிருந்தேன் முன்னாடி. ஆனா அதை பத்தி எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா பார்த்தேன். ஆனா அதுல இருந்து எழுதி நிறைய புது வார்த்தை கத்துக்கிட்டது. இப்படி தமிழ்லேயே நான் நல்லா சின்ன சின்ன சென்டென்ஸ் எழுதுறதை விட நான் நல்லா அந்த திருக்குறள் பத்தியே எழுதுறதுலாம் ஒரு புது அனுபவமா இருந்தது. அதனால உங்களுக்கு நன்றி அந்த வாய்ப்புக்கு. நன்றிங்க ஸ்ரீநிதி. அவை உங்களை பேச முடியுங்களா? இது இதுல ஆராய்றது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி இந்த ஹியூமனிசம், இந்த பிலாசபி இதுபடியாவே எப்பவுமே இந்த மாதிரி பள்ளிக்கூட வேலை முடிந்ததுன்னா இந்த மாதிரி எல்லாம் படிக்கலாம்னு ஆசைப்படுவேன். ஆனால் இந்த தடவை உண்மையாகவே ஆராய்ந்து ஆழமா பண்ண முடிஞ்சது. இதுக்கே நேரம் வகுத்து அதுக்கு மேல் திருக்குறளும் எனக்கு தெரிந்த திருக்குறளும் அந்த ஹியூமனிசம் தெரியாததும் சேர்த்து எப்படி பண்ண முடியும்னு சொன்னது. அது புது வகையான சிந்தனையே மூளையில உண்டான மாதிரி இருக்கு. அதனால அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்க. போட்டியாளர்கள் இணைப்பிலிருந்து விலகினது பிறகு பார்வையாளர்கள் அவர்களும் கருத்துக்களை சொன்னா சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா? போட்டியாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி. நல்ல திருக்குறள் மாதிரியே சுருக்கமா உங்க கருத்துக்களை சொன்னீங்க. அருமை. எல்லாருமே ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. அந்த வகையில மகிழ்ச்சி. பார்வையாளர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. கோட்டி அப்படிங்கிறவங்களும் ராமசாமி அவங்களும் இருக்காங்க. நல்லதுங்க. நன்றி குழந்தைகளா. நம்ம மறுபடியும் சந்திப்போம் இன்னொரு நாள். நன்றிங்க. ராமசாமி நீங்க சொல்லுங்க. சொல்றேங்கய்யா. முதல்ல எனக்கு நான் செந்திலுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அவர் இந்த லிங்க் அனுப்பிச்சு நீங்க வாங்க, நீங்க மாடரேட் பண்றதுக்கு கொஞ்சம் இன்னொரு பேனல் ரூமுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாங்கன்னாரு. நான் என்னால ஒரே ஒரு நாள் தான் வர முடியும், சனிக்கிழமை மட்டும் வரேன்னு. நான் கருத்தை மாத்திக்க செந்தில், கண்டிப்பா நாளைக்கு நான் வரேன். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப பிரபாரன் ஐயாக்கு நான் பல நாள் நான் மனசார நான் நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். இப்ப நண்பரை சொல்லிக்கிறேன். இதுக்கெல்லாம் முழுமுத காரணம் நீங்க 2003ல 2-3 எங்க ஸ்ரீ அவர்ல அப்போ இந்த இலக்கிய வட்டம் ஆரம்பிச்சு அதுக்கு எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நூலகத்துல படிக்கிறதுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்ப நீங்க போட்ட விதை தொடர்ந்து நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிற இது கொடுக்குற ஊக்கம் நிறைய பேருக்கு இந்த அமெரிக்காவில் உள்ள குழந்தைகள் அடுத்த தலைமுறையினருக்கும் இது பேருதவியா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்த குழந்தைகள் அவ்வளவு சிறப்பா இது பண்ணியிருக்கிறாங்க. கேள்வியாளர்கள் நீங்க ரொம்ப தரமான கேள்வி. நானும் செந்தில் இங்க சைட்ல டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல இவ்வளவு டஃபா ஃபர்ஸ்ட் முதல்ல அப்படிதான் இருந்தது. ஏன்னா இவ்வளவு கடினமான கேள்வியில கேட்கறாங்கன்னு ரிசர்ச்சா பண்றாங்க. டு ஆனஸ்ட் அதான் ரிசர்ச்சா பண்றாங்க பிள்ளைங்க. அந்த மாதிரிதான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். ஆனா பிள்ளைங்க எதிர்கொண்ட விதம் அவ்வளவு அழகா அவங்க அது எல்லாத்துக்கும் திறம்பட பதில் சொல்லி இருந்திருக்கிறாங்க. இவங்க உண்மையிலே நம்பிக்கை வருது அடுத்த தலைமுறை. இது மற்ற குழந்தைகள் தங்கை தம்பிகளுக்கு, அமெரிக்கா மற்ற இனத்தவர்களுக்கு, இங்கே உள்ள நாட்டினவருக்கு எல்லாருக்குமே திருக்குறளை எடுத்துட்டு போவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. உங்க கேள்விகள்லாம் மிக சிறப்பா இருந்தது. பல இந்த மாதிரிலாம் கூட கேள்வி கேட்க முடியுமா? ஆனா ஆமா, இதெல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது ஒரு நாள் அப்படின்லாம் யோசிக்க வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. குழந்தைகள் எல்லாருமே அருமை, நல்லா பேசினாங்க. நன்றி, முடிச்சுட்டேன். அருமைங்க ராமசாமி. ஆனா என்னதான் இருந்தாலும் உங்க மீச அருமையா இருக்குங்க. நன்றி. வணக்கங்க கோட்டி. நீங்க எப்படி அழைச்சிக்குவீங்க தெரியல, நான் தவறா கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண நினைக்கிறேன். வணக்கங்க.
கோட்டி நீங்க வீடியோல வாங்க. வந்துட்டீங்க, வாங்க. வணக்கம். அது உண்மையாவே என் மகள் கொற்றவை. அனைவருக்கும் வணக்கம். பெரியண்ணன் சந்திரசேகரன். ரொம்ப நன்றி. ஐயோ, நீங்க இருக்கிறீங்க தெரிஞ்சா நான் கொஞ்சம் அடக்கிய வாசிக்கிறேன். நான் தான் அடங்கி நிரம்ப சிறப்பா நிரம்ப அருமையான நிகழ்ச்சி. இதை அமைத்ததற்கு மிக மிக நன்றி சொல்லணும். எல்லாம் நிரம்ப உழைத்திருக்கிறீர்கள். இது புதிய கருத்து தான். அது இந்த மாதிரி வெறும் ஒப்பிக்கிறது மட்டும் இதுவரைக்கும் ஏற்படுத்தாமல் இதுவரைக்கும் பண்ணது போல உயர்நிலை கற்றை கொடுத்து இல்லைங்களா, அந்த தலைப்பெல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கீர்கள். எல்லாம் நிரம்ப நல்லா இருந்தது. மாணவர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உழைத்து எல்லாம் பண்ணியிருக்கார்கள். இது மிகப்பெரிய முன்னோடி. எனக்கும் உலக அளவுல அதான் எனக்கு தெரியவில்லை. பல நாள் ஆகுது தமிழ்நாட்டில் எப்படி பண்ணுகிறாள் இங்க பண்ணான்னு சொல்லிட்டு. மலேசியாலாம் இங்க அமெரிக்காவில் மிக சிறந்த முன்னோடி. உண்மையாகவே பாராட்ட வேணும். அதான் எல்லாம் நடுநிலைமைக்காகவும் எல்லாம் பண்ணியிருக்கீர்கள். எல்லாம் உண்மையாக அவள் தான் எழுதினார்களா, உணர்ந்திருக்கார்களா, பல விதத்திலையும் கேட்டீர்கள். முன்னாலே துப்பு கொடுக்காம எந்த குடிப்பும் இல்லாமல் கேட்டதனால அவள் உண்மையாக உணர்ந்திருந்து கொஞ்சமா இருந்தால்தான் சொல்லியிருக்கணும். அதனால மிகச்சிறப்பு. மதித்து அவள் உயர்தரையும் மதித்தீர்கள். சும்மா ஏனோ தானோன்று எளிமையாக கேட்கல. அதனால அவங்கள அறிவுத்திறனையும் உழைப்பையும் மதித்திருக்கள். அது மாதிரி பாராட்ட வேணும். இவ்வளவுதான் பண்ணுவார்கள். அடிக்கடி தமிழ் போட்டிகள்லாம் பார்க்கறது இருக்கலே எவ்வளவு மட்டமா ஏதோ இது தெரியுது, இதுவே பெரியுது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பார்கள். அவள் பண்ணவில்லை. அதுவும் அவங்கள நான் தரத்தை பாராட்டணும். அவங்க மதிப்பு உழைப்பு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீர்கள். கட்டுரை வழியா போகி எல்லாம் பார்த்து நிரம்ப சிறப்பு. மாணவர்களே மிக மணியாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அவங்களும் ஏனோ தானோன்னு பண்ணவில்லை. மிக சிறந்த முயற்சி பண்ணியிருக்கார்கள். அதனால அனைவருக்கும் நன்றிகள். பெற்றோர்களுக்கும் சரி அவளும் மதித்து இந்த மட்டத்துக்கு எல்லாம் எப்படி சொல்லுன்னு தெரியல. அதான் திருக்குறள் ஐயோ என்ன பேர் பெற்றிருக்கோம். மனிதராக அவரு மனிதன் நாவல் மனிதன் சொல்லிட்டு அது இவ்வளவு உயர்ந்திருந்த அடுத்த தலைமுறை அமெரிக்கால இருந்து பண்ணிட்டு 1000 அரை பூமியை தாண்டி புல்லரிக்கக்கூடியது. மிக்க நன்றி. அதனால சந்திரா மணிவண்ணன், பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்பதான் உங்களை மறுபடியும் பாக்குறேன். ரொம்ப சிறப்பா வளர்த்திருக்கீங்க. அவைய அந்த அவையான எனக்கு ஒரு சந்தேகம் தான் இருந்தது ஒழிய. ஏன்னா அவை சந்திரசேகர்ன்ற பெயர் ரொம்ப அரிதான பெயர். அநேகமா நம்ம அட்லாண்டா சந்திரசேகரனுடைய பெண்ணாக இருக்கலாம் தான் தோணிச்ச ஒழிய. அப்புறம் இப்ப பாக்குறப்ப ரொம்ப சிறப்பா வளர்த்திருக்கீங்க. பாராட்டுகள். நீங்க ஊக்குவித்துக்கு அதோட பெரிய நன்றி. ஏன்னா இப்ப வீட்டு அளவுல இருந்து கொண்டு பள்ளிக்கூட அளவுல உள்ளூர்ல இருக்கிறத நீங்க அமெரிக்கா அளவுல உலக அளவுல நீங்க எல்லாம் தரத்தை உயர்த்த நீங்க ஊக்குவித்துருக்க. அது மிகப்பெரியது. என்ன சளைக்காமல் எல்லாரும் இத்தனை பேர் கூடி பண்ணுறது சும்மா கிடையாது. ஒல்லும் வாய் எல்லாம் அரவணை ஓவாது, செல்லும் வாய் எல்லாம் செயல்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்ணுகிறது. அதான் மகள்கள் பிள்ளைகள்லாம் சொன்ன போல அங்கங்கே எது எடுத்தாலும் அது பண்ணுது. நீங்க அது பண்ணுகிறீர்கள். இதுவும் ஒல்லும் வாய் அல்ல, இது மிகப்பெரிய உயர்ந்த வாய். ஆகவே உயரும் வாய். எண்ணோற்றான் கொல்லினும் சொல்லுக்கு நீங்க இன்னைக்கு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கலாம். அதை பத்தி அது உண்மையாகிவிட்டது. அதே போல நாளைக்கு தந்தையர் நாளுக்கு உங்களுக்கு அது ஒரு சிறப்பு பரிசாகவும் அமைந்துள்ளது. சந்திரசேகரன், நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. உங்க குரல் கேட்பது மகிழ்ச்சி. உங்க பெண்ணு ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. எல்லா கேள்விகளுக்கும் நல்லா வளர்த்துருக்கீங்க. நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். நல்லதுங்க. வழிகாட்டுங்கள் நீங்களும். அவங்க தமிழை கேட்டப்ப எனக்கு இலங்கை தமிழ் மாதிரி இருந்தது கொஞ்சம். நானும் அதான் நினைச்சேன். என்னடா இது இலங்கை தமிழ் போல இருக்கே அப்படின்னு யோசித்து நானும். இது அட்லாண்டா தமிழ். ரொம்ப தமிழ் எனக்கு அது என்ன ஒரு ஏமாற்றம். ஏன்னா நான் அவங்க உங்க பெண்ணாக இருக்காதுன்னு நினைச்சேன்னா தமிழ்ல இல்ல கட்டுரை, ஆங்கிலத்துல இருக்கிறதுனால அநேகமா நம்ம அட்லாண்டா சந்திரசேகருடைய பெண் எப்படி தமிழ்ல எழுதாம இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நெருக்கடியில பண்ண முடியவில்லை அதான் சொன்னாங்க. ஆனா நம்ம ஒரு நேரத்துல ஆங்கிலத்தில் பண்ணி பாருங்க. நீங்க எல்லாம் சொல்லிக் கொண்டு இல்லைங்களா? இது மாதிரி ஆங்கிலத்துல உண்மையாக தமிழை உணர்த்து நம்ம கிடையாது. வடநாட்டு ஆரிய பண்பாடு மற்ற பண்பாடு எல்லாம் ஆங்கிலத்தில் நல்லா வக்கணையாக உணர்த்திருந்தாள். தமிழ் அந்த கிடையாது. அதனால நான் உண்மையாக இப்ப முதல்ல ஆங்கிலத்திலேயே எழுதுனது நானுமே ஊக்குவித்தேன். உனக்கு நேர தட்டுப்பாடு இருந்தால் இது பண்ணுன்னு சொல்லிட்டு. அதனால ஆனால் அதான் என் வருத்தம் தான் எல்லாருக்குமே தமிழ் பண்ணிருக்கூடியன்னு சொல்லிட்டு. அதனால முடியவில்லை. அதான் இல்ல ஆங்கிலத்துல எழுதுனா மற்ற மொழிகள் எழுதுனாதான் மற்றவங்களுக்கு போய் சேரும். இது ஆங்கிலத்தை தமிழையும் மொழிபெயர்த்து எழுத சொல்லுங்க. ரெண்டுலயுமே எழுத சொல்லுங்க. அவங்களுக்கு எழுதக்கூடிய ஆற்றலும் திறமையும் அதுக்கேற்ற கருத்துகளும் இருக்கு. அதனால எழுதணும். இல்ல ஆங்கிலத்துல எழுதுனதுனால தமிழில் எந்த குறையுமே இல்லை. அந்த எந்த குறையும் நாங்க பார்க்கல. ஆமா, உண்மைதான். அதனால இரு திறமைகளையும் நாங்க பார்த்துட்டோம் இன்னைக்கு. முழுக்க ஆங்கில இதழ்களுக்கும் அனுப்ப முடியும்னா அனுப்புங்கய்யா. ஏதாவது ஆங்கில இதழ்களுக்கு அனுப்புங்க. அது மூலமாவும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முழுக்க மணிவண்ணன் ஐயா சொன்ன மாதிரி தமிழையும் மொழிபெயர்த்தும் கொடுங்க. நீங்க தமிழ் இதழ்களுக்கும் அனுப்புங்க. நல்லதுங்களா? அப்படி பண்ணிடலாம். உங்களை அறிவுரைக்கு நன்றி.
பட் அது எல்லாத்தையும் விட அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஒரு உள் வாங்கி பேசுறது. சரி, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ரொம்ப அருமையா வெளிப்பட்டுச்சு. ஆனா உதவே இல்லைங்க. கடைசியில பத்தி எழுத்து பிழை மட்டும்தான் திருத்தினேன். வந்து இது என்ன நடுநிலைமையா இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த மாணவர்கள் அவர்களுடைய சொந்த திறமை பண்ண சொன்னா அந்த எதுவுமே திருத்தவே இல்லை. எழுத்து பிழை இருந்தால் அது மட்டும் தான் பண்ணு, அந்த மாதிரி காட்டு பண்ண கொஞ்சம் கடைசி வரைக்கும் காட்ட வேணும்னு சொல்லித்தான். ஆமா, அதனால அவள் உணர்ந்து அவள் பண்ணியிருக்காள். ரொம்ப ஆமா, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கடைசி இந்த முத்தாய்ப்பு வந்து ஒவ்வொருத்தரையும் அவ்வளவு நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு மணி ஒற்றை மணி இருந்தாலும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் அதை கேட்கும்போது உள்ள நெகிழ்கின்றது. ஆமா ஆமா ஆமா. எல்லா போட்டியாளர்களுக்குமே வந்து நாங்க இவர் நம்ம நண்பர் ராமசாமி சொன்னது போல நாங்க எதிர்பார்த்துட்டு வந்த கேள்விகள் வந்து ரொம்ப எளிமையான கேள்விகள். ஆனா முதல் போட்டியாளர் வந்த உடனேயே எங்க தரம் வந்து அந்த மேல் தரத்துக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஆழமா போகலாம் போல் இருக்கே. என்ன கேட்டாலும் பதில் சொல்றாங்க. அதனால இது அமெரிக்க தமிழ் குழந்தைகளுக்கு புரியுமோ புரியாதோன்று அஞ்சு ஒரு சின்ன லாலிபாப் கொடுக்குற மாதிரி இல்லாம ஒரு கடைத்தமிழ் சங்கத்துல வந்து புலவர்கள்ட்ட ஒரு எப்படி கேட்பாரோ நச்சினார்கினியர் போட்டுன்ற மாதிரி இல்ல சீத்தலை சாத்தனார் சொல்றது மாதிரி எப்படி கேட்க முடியுமோ அப்படி எல்லாம் கேட்டு பார்த்தாலும் பதில் சொல்றாங்க. அதுல அவை கிட்ட எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாக்குவாதம் தான் நடத்தணும் நாங்க. அதனால அது ரொம்ப சிறப்பா அப்பதான் தெரியும் இந்த கருத்து வந்து தன்னுடைய கருத்தா இல்ல மண்டபத்துல எழுதி கொடுத்ததாண்டு. அப்படிதான் ரொம்ப தெளிவா தெரியும். ஆமா, அதுதான் இந்த இறுதி சுற்றினுடைய மைய நோக்கமே. அவங்கதான் முயற்சி செய்து எழுதியிருக்கிறாங்களா அப்படிங்கறதா. ஏன்னா ஏற்கனவே கட்டுரைகள் சிறப்பா இருக்குங்கிறதாலதான் இறுதி சுற்றுக்கு வந்திருக்கு. அவங்களுடைய முயற்சியா இல்லை வந்து எழுதி மட்டும் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்க வந்தோம். மகாபாரதம் காட்டி எல்லாம் உணர்ந்து ஓட்டா வெவ்வேறு பாணியில ஒருத்தரும் சொன்னார். அவரோட கட்டுரை நடை அமைப்பு நல்லா இருந்தது. இல்ல மணிவண்ணன் ஐயா சொன்ன மாதிரி நாங்க ஆரம்பத்துல மெதுவா தான் போனோம். அவங்களுடைய லெவலை பார்த்துட்டு நாங்க எங்களோட லெவலை ஒசத்திக்கிட்டோம். உடனே கேட்டு பார்த்தோம். நேரம் நல்லா இருந்தது. அதுதான் நல்லதுங்க. அது ஒரு முன்மாதிரி. உண்மையா சொல்லுகிறது இதுக்குள்ளே கீழே போகாமல் இப்ப மேலே கொண்டு வந்துட்டீர்கள். இதெல்லாம் ஒன்றும் பண்ண தெரியாது பாப்புன்னு சொல்லி நினைக்காமல் அதான் உங்களை நிறைவா கோடி கும்பிடுகள். உண்மையாதான் அது எல்லாவற்றிலையும் இது கொண்டு வரணுங்க. இரண்டால் ஒரு நாம பேரமான் தொடர்பாக ஒரு சில மொழி தொடர்பான போட்டியெல்லாம் இருந்தது. ஒரு சில பிழைகள்லாம் பண்ணா ஏதோ அங்கங்க சொல் தெரிந்தால் போதும் அப்படி மாதிரி எல்லாம் பண்ணிருந்தா அப்படிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டி இருந்தது. அதனால அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நல்லா இருந்தது. அதான் பாராட்டணும். நன்றி 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 வணக்கம். நன்றிகள் ஐயா பிரபாகரன் ஐயா. நன்றி வணக்கம். செந்தில் வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. எனக்கு என்னன்னா நடுவர்கள் நாங்க தேர்ந்தெடுக்கும் போது நாங்க ரொம்ப நானும் பிரபாகர் ஐயாவும் ஒரு இந்த நடுவில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டும் நாங்க ஒரு 5 அல்லது 6 முறை நாங்க பேசியிருப்போம். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா குழந்தைகள் கட்டுரை நல்லா எழுதியிருக்கு. 42 கட்டுரைகள்ல 10 கட்டுரையில நாம தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்த கட்டுரையை தேர்ந்தெடுக்க மிகச்சிறந்த நடுவர்கள் நாம வச்சுதான் இதை முடிவு பண்ணணும். ஏன்னா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி தான் நான் இது பண்ணோம். உங்களோட கேள்விகள் முதல் அத்வைட் ஆரம்பிக்கும் போதே நான் ராமசாமிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். இவங்க என்ன தமிழ் ரிசர்ச்சுக்கு என்ன ஆள் எடுக்கிறாங்களா இல்ல திருக்குறள் போட்டிக்கு என்ன ஒப்புரவுக்கும் இயற்கைக்கும் அமெரிக்கால வர்ற தமிழ் குழந்தைகள்கிட்ட கேக்குறாங்கன்னு. ஆனா எதிர்பாராத விதத்துல நாங்களும் எதிர்பார்க்கல இவ்வளவு மிக சிறப்பா குழந்தைங்க பதில் சொல்லணும்னு. நான் உண்மையாவே 42 கட்டுரையில் நான் படித்தேன். 42 கட்டுரையில எனக்கு படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் நான் தான் கட்டுரையில வாங்கி எல்லாத்துக்கும் நடுவில் அனுப்பிச்சு திருப்பி வாங்குற அந்த பணி நான் தான் செஞ்சதுனால இந்த கட்டுரையில படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதுல இந்த 10 கட்டுரைகளும் மிகச்சிறந்த கட்டுரைகள். ரொம்ப மிகச்சிறந்த கட்டுரைகள். நீங்க கேட்ட கேள்விகள் வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கேட்ட கேள்வியில இருந்து நான் இதுக்கு இது பதில் தான் இருக்குமோ அப்படின்னு நான் நிறைய தெரிஞ்சிருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி. பிரபாகர் ஐயா போட்ட விதை. நாங்க திருக்குறள் படிக்கிறதும் புறநானூறு படிக்கிறதும் அவர் போட்டது. தொடர்ந்து இலக்கியம் படிக்கவும். நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி. நாளை சந்திப்போம். நன்றிங்க. வணக்கம். வணக்கம்.